ஹெவன்லி டீமன் வாண்ட் அ குவைட் லைஃப் அப்படிங்கிற மானுவா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மானுவாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்ச வீடியோ. ஆனால் எங்களால் வந்து அப்போலாம் கரெக்டாக அதை செய்ய முடியல. நாங்கள் நைட்டு 2 மணிக்கு தான் இந்த வீடியோவை எடிட்டிங் பண்ணி ஃபுல்லாக முடித்தோம். ஸோ அதனால் இப்போ காலைல போகிறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு இருட்டான நேரத்துல மலைக்கு மேல நெறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சண்டைக்கு தயாராகி ஒரே ஒரு ஆள போக்கி எல்லாரும் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டு தோற்கடிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆள் த ஹெவன்லி டீமன். அவன வந்து எடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் வந்து போறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன அப்படின்னா ஓடி போய் அவன இப்போ கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் யோசிக்கிறான். உங்களால இவ்வளோதான் முடியுமா? நீங்க இவ்வளோண்டு பேர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய தூக்கி ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் பண்ணான். அவனுக்கு முன்னாடி வந்த எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, அப்படியே வெடிச்சு சிதர்றானுங்க. சிதறின நேரத்துக்கு வானத்துல அப்படியே எல்லாமே மலை மாரி பொழியும். அவன் ஒரு பேரியர போட்டு அவன கவர் பண்ணிக்கிறான். "சீக்கிரம், இன்னும் எத்தன பேர் இருக்காங்க? நீங்க எத்தன பேர் வந்தாலும் பரவால்ல. உங்க எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வர இருக்க எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா கொன்னுகிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டே இருக்கானுங்க. "உங்கள மாரி ரொம்ப லோவான ஸ்கில்ஸ் இருக்கிற ஆட்களால என்ன கொல்ல முடியும்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி "இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உண்மையாவே வந்து என்ன பண்ணேன் கனவுல இருக்கேனா" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, தரைய பொளந்துட்டு ஒரு பெரிய கை வருது. அந்த கை வந்து என்ன பண்ணா வந்து அங்க இருக்க எல்லாரையும் வந்து என்ன கொத்து கொத்தா சாகடிக்குது. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா அது கைய வச்சு பிடிச்சு அப்படியே பெராண்டு இழுக்குது. எல்லாம் வந்து என்ன அப்பன்னா அப்படியே செத்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அந்த நசுக்குன இதுல வந்து ஒருத்தன் மாட்டிட்டு சொல்றான், "இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் உண்மையிலேயே மனுஷன் தானா?" அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கை திரும்ப அவனையும் பிடிச்சு ஒரு நசுக்கி அப்படியே நெறைய பேர் அப்படியே செத்து கிடக்குறானுங்க. ஈசல் கூட்டம் மாரி மொது மொதுன்னு வந்த நெறைய பேரு யாருமே இல்லாம எல்லாருமே அப்படியே சாம்பலாகி செத்து போயிடுறானுங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி வந்து நிலவுது. உடனே அவன் வந்து சொல்றான், "ம். இவனுங்க தானா? இந்த மாரி இன்னும் லோவான ஆள்ஸ் தான் வந்து என்ன அப்படம் இங்க இருக்கிறாங்களா? எவ்வளோ பேர தான் நான் வந்து கொல்றது? ஆனா யாரும் வந்து என்ன அப்பன்னா என்னைய கொல்ல முடியாது. என்ன மாரி ஒரு ஆள கொல்றது இன்னும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது." அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சுத்தி இருக்கிற எல்லா பேருமே வந்து செத்து போயிட்டாய்ங்க. வந்த எல்லாருமே செத்து போயிட்டாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு ஷாக் ஆகுறான். "இது என்னது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனே வந்து என்ன அப்படின்னா ரத்தம் வந்து எடுக்குறான். "இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வந்து என்ன அப்படின்னா இந்த டெக்னிக்க ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன். இது எப்படி என்ன நடக்குது?" அப்படின்னு பார்க்கும்போது நெறைய சோல்ஸ் எல்லாமே வந்து வருது. "என்ன புடிச்சிடலாம்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா சுத்தி ஒரே கண்ணு கண்ணா இருக்கு. அவன சுத்தி ஃபுல்லா எல்லா இடமும் வந்து அப்படின்னா நெறைய ஒரே கண்ணு கண்ணா இருக்கு. இந்த சோல்ஸ் அப்சர்வேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்ல ஒரே ஒரு லாஸ். நம்ம அதிகப்படியான இந்த டெக்னிக்க பயன்படுத்தும்போது, இந்த டெக்னிக் நம்மளே வந்து என்ன பண்ணா கொன்னுடும். ஆனா இருந்தாலும் நான் நெனச்சேன், இந்த டெக்னிக்க நான் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன்னு. ஆனா, என்னாலயே இத முடியலையேன்னா, இத நான் வந்து என்ன பண்ண விடமாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா, ஹெவன்லி டீமனான என்னையவே வந்து என்ன பண்ண நீங்க இப்படி பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க? நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்ன கட்டுப்படுத்திருவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு கத்துனான். கத்திட்டே இது பண்ணும்போதே திடீர்னு பார்த்தாக்கா, ஒரு ஆப்பு மாரி வந்து என்ன பண்ணா எல்லாம் எனர்ஜி ஆவுது. இது என்னது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, அவன் உடம்பு ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா, அப்படியே தூள் தூளா அப்படியே இதாகுது. ஃபேட் ஆயி ஏதோ ஆசிட்ல முக்குன மாரி எல்லாமே அப்படியே இதாகி மங்கலாகி போயிடுது. அடுத்த வாட்டி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா, அமைதியா நான் என் வாழ்க்கைய வாழ்வேன். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு குளத்துல ஒரு பையன் வந்து உட்கார்ந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மெய்டு வந்து ஓடி வரா. "ஏய்! நீ என்ன இன்னும் இங்க தான் இருக்கியா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு பார்க்கும்போது, அவன் கைய எடுத்து வச்சு, ஒரே ஒரு விசிறு வீசுறான். பார்த்தா அந்த மெய்டோட தலை கட் ஆகுற மாரியே இருக்கு. ச்சே! என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மெய்டு வந்து பார்க்குறாங்க. "என்னடா பண்ற நீ? ஏன் இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு சாப்பாடு வச்சிருக்கோம்ல, அது ஆறிக்கிட்டு இருக்கு. வந்து சாப்பிடு." அப்படிங்கும்போது அவன் பார்க்குறான். ச்சே! இந்த ஒரு சாதாரண சின்ன கழுத்த கூட என்னால வெட்ட முடியல. அப்படின்னு சொல்லி கண்ணாடில பார்த்தா, ஹெவன்லி டீமனோட முகம் இருக்கு. அவன் தட்டுக்கு முன்னாடி நெறைய சாப்பாடு இருக்கு. அது எல்லாத்தையும் ஆனா இவனால சாப்பிட தான் முடியல. அவன தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உடம்பும் வீக்கா இருக்கு. இவன் வந்து என்ன பண்ணான், கோல்டன் வால் மெர்ச்சன்ட்ங்கிற ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தில தான் வந்து இப்ப வந்து பொறந்திருக்கான். அப்படி மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க. வந்து என்ன பண்ணா, அடுத்த பிசிஷியன் வந்து வந்துட்டுருக்காரு. அவரு உங்கள சரி பண்ணுவாரு. அவன் யாருன்னே தெரியாது. அவன் எப்படி என்ன சரி பண்ணுவான்னு நான் நம்புறது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த நாள் ஹீரோ வந்து தூங்கி எந்திரிக்கிறான். ச்சே! இந்த உடம்பு வந்து ஒரு செத்து போன உடம்போட ரொம்ப மோசமா இருக்கு. இதால எதுவுமே பண்ண முடியாது. தூங்கி எந்திரிச்சோனே எல்லாரும் தான் வந்து என்ன பண்ணா எனக்கு ட்ரெஸ் மாத்துறாங்க, சாப்பாடு குடுக்குறாங்க. இது ஒரு குப்பைய விட கேவலமான உடம்பா இருக்கு. பரவால்ல. ஆனா இந்த உடம்ப நான் வீணாக்க மாட்டேன். எனக்கு இத எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த இதில இருக்க நரம்புகள் கூட எல்லாமே கட் ஆயிருக்கும். இருந்தாலும் பரவால்ல. என்னால இத திரும்ப ஜாயின் பண்ணிட முடியும். ஏன்னா, எனக்கு அதுக்கான டெக்னிக் எல்லாமே தெரியும். ஆனா போன வாட்டி செஞ்ச மாரி எல்லாத்தையும் கொண்டு அந்த டெக்னிக்க நான் பயன்படுத்த மாட்டேன். போன வாட்டி செஞ்ச மாரி நடக்காது. இந்த வாட்டி நான் சூப்பரா செஞ்சேன்னா, இருக்கிறதுலயே நான் தான் பெரிய ஆளா மாறுவேன். அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மெய்ட கூப்பிட்டு "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, உனக்கு நான் ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ் போணும். "ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸா? என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமா, அங்க தான் போணும். நீயும் தயாரா இரு நம்ம போலாம்." "இல்ல என்ன மன்னிச்சுருங்க. என்னால அங்க வர முடியல. எனக்கும் அங்க வர பிடிக்கல."
நாம அந்த கிங் ஃபியூவான்ங்கிற பாடிகார்ட் இருக்காரு. அவரு உங்கள கூட்டு போவாரு. வரும்போது, "நிஜமாவே நீ என் கூட வரலையா?" "ஆமா சார் நான் வரல. கிங் ஃபான் பாடிகார்டே வருவாரு." அப்படிங்கும்போது, "சரி ஓகே." அடுத்த நாள் வெளிய போறதுக்கு அவ டையெல்லாம் கட்டிக்கிட்டு, "எதனால இவரு இந்த மாரி நடத்திட்டு இருக்காரு? நீங்க ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறது மட்டும் நெனைக்காதீங்க. அந்த பிசிஷியன் கண்டிப்பா வருவாரு. அவரு உங்கள பார்த்து வந்து என்ன பண்ணா குணமாத்த கூட வாய்ப்பு இருக்கு." அப்படிங்கும்போது, "யாரு என்னன்னு தெரியாத பிசிஷியன நம்பிலாம் நம்ம எதுக்கு இருக்கணும்? பார்த்துக்குவான் நாமளே." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு, "சரி ஓகே. இருந்தாலும் முறையா என்ன பார்த்து ஒருத்தி இறக்கப்படுறா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, அவர் வந்து வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்குறா. "எப்படி உங்களுக்கு வந்து அதுக்குள்ள தெரிஞ்சுச்சு இது?" அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோவ வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்கையில, அவன் வந்து உள்ள வந்துர்றான். "நான் வந்து உங்களோட பாடிகார்ட் சார்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அவனுக்கு ஹீரோக்கு வந்து நம்ம கிரீட்டிங்ஸ் குடுக்குறான். பரவால்ல. உண்மையாவே வந்து என்ன அப்பனா இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இவன் ஒரு ஸ்வாட் டிராகன் மாதிரி இருக்கான். சரி ஓகேப்பா. நம்ம கிளம்பி போலாமா?" அப்படிங்கள "போலாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து அந்த குதிரையில ஏறி போறாங்க. "மாஸ்டர் நம்ம வந்துட்டோம். இதுதான் இந்த வுஹான்ல இருக்கிறதுலயே ரொம்ப பிரபலமான ஹவுசஸ்ல ஒண்ணு. இதுதான் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸ்." அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த குதிரை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, அத ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு, "இதுதான் மாஸ்டர் வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்க எங்க?" "நான் இங்கேயே இருக்கிறேன் மாஸ்டர். நான் இந்த இடத்துல நிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் நீங்க ஏன் உள்ள வரலையா?" அப்படிங்கும்போது, "இல்ல மாஸ்டர் நான் இந்த இடத்துல நின்னு உங்கள நான் வந்து காவல் காக்குறேன். ஏன் உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா தான் ஏதாவது நடந்தா சீக்கிரமா பக்கத்துல வர முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு, "உங்கள நான் உள்ள வர சொன்னேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. உள்ள வாங்க. உள்ள வந்து ஜாலியா இருங்க. அப்படி இருக்க முடியலன்னா கூட பரவால்ல. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். என்ன சும்மா பாதுகாத்துட்டு இருந்தா கூட போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து கூப்பிட்டுட்டு உள்ள போறோம். உள்ள போனோனே வந்து என்ன பண்ணா, நெறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே வந்து, "வாங்க மாஸ்டர் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டுட்டு ஹீரோ வந்து உள்ள போறான். உள்ள போயும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வயலின்ல ஒரு பொண்ணு வந்து என்ன அப்படின்னா வாசிச்சுக்கிட்டு, இன்னும் மத்த பொண்ணுங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து சுத்தி நின்னுகிட்டு, ஹீரோக்காக வந்து என்ன அப்படின்னா, சரக்கு ஊத்தி குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. "அவரு ஏன் உங்க கூட வந்து அவரு வரலையா?" அப்படின்னு. "அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. பரவால்ல. நீங்க எவ்வளோ வேணா நீங்க சரக்கு குடிங்க. அது எல்லாத்துக்குமே நானே பில் கட்டுறேன்." அப்படிங்கும்போது, "ஏன்னா என்னால குடிக்க முடியாது." "அப்படியா? அப்ப நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?" "ம். சரி." நம்ம அப்போ ஒரு கேம் விளையாடுவோம். நீங்க என்னைய பத்தின ரூமர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. ரூமர்ஸா? ஆமா. என்னைய பத்தி சொல்லுங்க. இந்த கோல்ட் வார் மெர்ச்சன்ட்ல எனக்கு என்ன என்ன இருக்கு? என்னைய ரூமர்ஸ் சொல்லுங்க. அப்படிங்கும்போது ஹீரோ வந்து ஒரு சரியான ஒரு நோய்வாய்ப்பட்டவன். ஆனா, அவன்கிட்ட வந்து நெறைய காசு இருக்கு. ஆனா, எல்லா அதிகாரமும் அவங்க அண்ணன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இவன்கிட்ட வெறும் ஒரு 1000 தங்கம் யான் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. பரவால்ல. நான் இப்ப இங்கேருந்து கிளம்புறேன். அப்படிங்கும்போது, மாஸ்டர் நீ எங்க போறீங்க? இப்ப இங்க இருக்கிறதுலயே யார் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஓகே. இந்த பொண்ணு. நீ தான். நீ வந்து என் கூட வா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண கூட்டிட்டு போறா. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் தயங்கிட்டு அந்த ரூம்குள்ள போறா. "ஏய் இங்க பாருங்க அவரு ஒரே ஒரு புள்ள தான் கூட்டு வராரு. ஏய் அவருக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. ஒரே ஒரு பொண்ணே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ரூம்ல உட்காரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு, "ஓகே மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் வந்து பார்க்குறான். வெளியில மத்த ப்ராஸ்டியூட்லாம் "அடுத்து நான் தான் போவேன்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கான். இதையும் வந்து என்ன அப்பனா அந்த பாடிகார்ட் வந்து கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு வந்து பார்த்தாக்கா ஒரு ஆன்னு ஒரு சத்தம். "என்னடா இது? இது ஏன் இப்படி காமிக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்து, "என்ன இது இப்படி கேட்குது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பயங்கரமா அந்த சவுண்ட் நிக்காம எல்லா பக்கமும் வந்து கேட்குது. சுத்தி அந்த மொத்த பில்டிங் பக்கமுமே எல்லாமே வந்து கேட்குது. "என்னடா இது? இவ்வளோ பயங்கரமான சவுண்டா இருக்கு. ஏன் சவுண்ட் பேசிக்லாம் எதுவும் போட்டுருக்காய்ங்க தானே? இருந்தாலும் இதையும் தாண்டி வந்து கேட்குதா?" உண்மையாவே அவர் ரொம்ப மோசமானவரா தான் இருப்பாரோ! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பொண்ணு வந்து அந்த இத புடிச்சுக்கின்னுட்டு கத்துறா! அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா ஹீரோ தான் வந்து என்ன அப்டின்னா, அவரோட டெக்னிக் மூலியமா அவ உடம்புக்குள்ள இருக்க எல்லா டார்க் எனர்ஜியும் வந்து என்ன அப்டின்னா உறிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரு அத அப்படியே உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ரூம விட்டு வெளிய வராரு. வெளிய வந்தோனே அந்த பாடிகார்ட் வந்து வராரு. வந்துட்டு, "மாஸ்டர் என்னாச்சு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே?" "ஏன் என்னாச்சு? என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா என்ன அர்த்தம்?" "ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு வெளிய வராரு. மத்த பொண்ணுங்கலாம் அங்க இருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்னது இது? ஓகே வாங்க முதல்ல போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த பொண்ண பார்த்தாக்கா, நானும் முதல்ல இருந்தத விட ரொம்ப பிரகாசமா இருக்கா. இது எப்படி? ஒருவேள வந்து என்ன அப்பன்னா, அவரு ஏதாவது உனக்கு எலிக்ஸிர் ஏதாவது குடுத்தாரா? இல்ல வேற ஏதாவது பண்ணாரா? எப்படி நீ இவ்ளோ அழகாயிட்ட? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒருத்தி வந்து என்ன பண்ணா, தரைய கூட்டிக்கிட்டு இருக்கா. அந்த மேடு தான் வந்து யோசிக்கிறா, இந்த ஆள் வந்து என்ன பண்ணா தேவையில்லாம அங்கலாம் போயிருக்கான். ஆனா இவனால எதுவுமே செய்ய முடியாதே! இருந்தாலும் எதுக்கு அவன் அங்க போயிருக்கான்? அப்படின்னு சொல்லி அத யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து வந்துர்றான். "மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு அவள்ட்ட வந்து பேசாம திரும்பி பார்த்துட்டு, "ஏதாவது பிரச்சனை இல்லையா? நீ வேணா எதான்னா இந்தா பாடி கார்ட்ட கேளு" அப்படின்னு அவன் வந்துட்டு லைட்டா வெட்கப்பட்டு இருமுறான். "என்னாச்சு? ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாய்ங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோவோட ரூம்லேருந்து ஒரு மாரி எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த பர்பிள் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா, அப்படியே போயிட்டு திரும்ப அது அப்படியே ப்ளூவான ஒரு எனர்ஜியா ஏதோ ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வேர் மாரி இருக்கிறத ஜாயின் பண்ணும்போது, ஹீரோ தான் வந்து என்ன அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. இது வந்து நடந்துருச்சு. நான் வந்து நெனச்ச மாரியே எல்லா நரம்புகளையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்.
இப்படியே போனாக்கா எல்லா மெரிடியன்ஸையும் நான் ஓப்பன் பண்ணிருவேன். இந்த ஹெவன்லி அப்சர்வேஷன் டெக்னிக் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களோட டார்க் எனர்ஜிய வந்து சேர்த்துட்டாலே போதும். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் திரும்ப திரும்ப அந்த ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ்க்கு போய்க்கிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடுத்த நாள் திரும்ப அங்க போறான். எல்லா பொண்ணுங்களும் வந்து என்ன அப்படின்னா, "ஹீரோ அங்க வந்துட்டாரு. சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து ஓடி போறாங்க. ஆமால்ல, எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா, அவர் கூட வந்து அப்படின்னா ஒரு நாள் நைட்டு இருக்க தான் ஆசைப்படுறாங்க. அவர் கூட இருந்தாக்கா, அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து அப்படியே ஜொலி ஜொலிப்பா மாறிருவாரா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொருத்தி மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ச்சே! இந்த ஆளு ஏன் இங்கேயே வந்துட்டு இருந்தான்? அதான் அவங்களுக்கும் சொந்தமா ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ் இருக்குல்ல. அங்க போக வேண்டியது தானே அப்படிங்கும்போது அவ சபல இருந்துட்டு, நான் வேணா அவள போய் ஏதாவது ஓகேவா? வேணாம், வேணாம். அவ மேலலாம் ஏதாவது கை வச்சா ஏதாவது பிரச்சனையா வரும். ஒரு ஸ்பைய மட்டும் வைங்க. வச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். இவனால மத்த கஸ்டமர்ஸ் யாருமே வந்து என்ன அப்பன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் இவன் தான் வேணும்னு வரிசை கட்டிட்டு நிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது ஹீரோ வந்து அவன்ட்ட சொல்றான். சரி, அ எல்லாத்தையும் வந்து என்ன அப்பன்னா வரிசையா நிக்க சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாரும் வரிசையா நின்னுட்டு, "பரவால்ல நான் தான் இன்னைக்கு போவேன். நான் தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன்." ஒவ்வொன்னும் பேசிக்கும்போது ஹீரோ வந்து ஃபுல்லா அந்த இடத்த அனலைஸ் பண்றான். ஒருத்திகிட்ட மட்டும் வந்து என்ன அப்டின்னா, ரொம்ப டார்க்கான எனர்ஜி வரத பார்க்குறான். ஹீரோ வந்து அப்டியே அவட்ட நடந்து போயிட்டுருக்கும்போது மத்தவங்கலாம் பார்க்குறாங்க. இந்த ஆள் என்ன பண்றான்? நம்ம எல்லாரையும் வந்து என்ன அப்டின்னா தள்ளிட்டு அங்க முன்னாடி எங்க நடந்து போறான்? ஐய! இவ என்ன இப்டி இருக்கா? இந்த மாரி ஒரு பொண்ணு உண்மையாவே நம்ம ஹவுஸ்ல இருந்திருக்காளா? இவள போய் என்ன இவன் கூட்டிட்டு போறான்? அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, "வா நாம தான் வந்து போறோம்" அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ வந்து என்ன அப்டின்னா ரூம் கிட்ட நெருங்கிட்டு அந்த கதவ வந்து என்ன அப்டின்னா, கைய வச்சு தொறக்குறான். தொறந்துட்டு ஹீரோ வந்து அங்க பார்த்துட்டு, "சீக்கிரம் அந்த பாடிகார்ட் இருப்பான்ல, அவன கொஞ்சம் வர சொல்லு" அப்டின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்ட வந்து என்ன அப்டின்னா கூப்ட்டு விடுறான். அந்த பாடிகார்ட் வந்துட்டு, "நான் வந்துட்டேன் மாஸ்டர்" அப்டிங்கும்போது, "சரி, எனக்கு உன்னோட வாள மட்டும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கடனா குடு" அப்டின்னு சொல்லிட்டு அந்த வாள கையில வாங்கிட்டு ஒரு சொலட்டு வந்து சொலட்டுறான். அது அப்டியே ஒரு ஃபோர்ஸா வந்து என்ன அப்டின்னா, மேல போய் அந்த வாள் அப்டியே அந்த செவுத்துல மேல போய் சுத்துது. பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த வாள்லேருந்து அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் வருது. மேல குத்துன அந்த வாள்லேருந்து எப்படி ரத்தம் வருது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு உளவாளியா? இது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ரத்தம் வந்து அப்படியே சொட்டு சொட்டா கீழ விழுகுது. அத வந்து பார்த்துட்டு அந்த ப்ராஸ்டியூஷன் ஷாக் ஆயிடுது. "இது என்னது?" அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, "நீ பயப்படாத. இதே நீ நெனச்சு ஏன் ஷாக் ஆகுற? நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உனக்குள்ள இருக்க எல்லா டார்க் எனர்ஜியும் உரிய போறேன். கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது." அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, இன்னொருத்தி வந்து அவங்களோட மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றா. இன்னைக்கு வந்து என்ன அப்டின்னா, ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது, அவர எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, அவ யோசிச்சுக்கிட்டே அது அவர எல்லாரும் ப்ராஸ்டிடியூஷன் நைட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இது என்ன அவர் ஃபியான்ஸியா என்னன்னா, அவர போய் பார்க்கணும். சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த நாள் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அடுத்த நாள் பாடிகார்ட் வந்து கூப்பிடுறாரு. "மாஸ்டர் நம்ம கிளம்பலாமா?" அப்படிங்கும்போது, "கிளம்பலாம். எனக்கும் வந்து என்ன பண்ண இங்க டயர்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டான். "சரி, ஓகே. போலாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். ச்சே! இந்த ஆள் எப்படி இருந்தான்? இவன் வந்து நார்மலான ஒரு ஆளா தான் இருந்தான். இப்படி படுத்த படுக்கையா இருந்தால், திடீர்னு ஒரே நாள்ல எப்படி? அவன் பார்த்த பார்வையே வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் அவன் யூஸ் பண்ண ஸ்வாட் ஸ்லாஷ் உண்மையாவே பயங்கரமா இருந்துச்சு. "இவன் யார் தான் இவன்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணா, ப்ளம் பிளாசம் ட்ரீக்கு நடுவுல வந்து என்ன பண்ணா நடந்து போயிட்டுருக்காங்க. "உண்மையாவே இது நல்லா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவன் இன்னொரு நரம்பையும் வந்து என்ன பண்ணான், அவன் உடம்புல இருந்தத வந்து ஜாயின் பண்ணிட்டான். பரவால்ல. இன்னும் வந்து என்ன பண்ணா, கூடிய சீக்கிரத்திலே நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கும்போது, "யாரு? இவன் வந்து என்ன அப்படின்னா, என்னைய பார்த்துட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ யாரா இருக்கும்?" தெரியலையே! ஒரு வேள வந்து என்ன அப்பன்னா அந்த பாடிகார்டுக்கு தெரிஞ்சவனா இருப்பானா? இவன் யாருக்கு தெரிஞ்சவனா இருப்பான்? அப்படின்னு பார்க்கும்போது, "நீங்க இன்னைக்கும் ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்தீங்களா? நீங்க நமக்குள்ள இருக்க என்கேஜ்மெண்ட்ட மதிக்கலையா? அதுக்காக தான் இப்படி பண்றீங்களா? என்ன கழட்டி விட பார்க்குறீங்களா?" அப்படிங்கும்போது, "என்கேஜ்மெண்ட்டா? அப்ப இவன் நம்மளோட ஒரு ஃபியான்சியா? ஐய்ய!" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நீங்க என்ன கழட்டி விடாதீங்க. நான் உங்கள உண்மையாவே வந்து என்ன பண்ண நேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி வித்தியாசமா பார்த்து, "என்ன இது? ஒரு மாரியா பார்க்குறா. இது எனக்கு உண்மையாவே என்னால இத நம்ப முடியல." ஒரு ஹெவன்லி டீமன். ஆனா என்னையே வந்து என்ன அப்டின்னா, இவ இது பண்றாளே அப்டின்னு சொல்லும்போது, நான் நான் ஒண்ணும் அப்டி நெனைக்கல. நான் அத பத்தி ஒண்ணும் நான் யோசிக்கல அப்டின்னு பரவால்ல. நீங்க இத பத்தி என்ன நெனச்சாலே போதும். அப்டின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது, இவ உண்மையாவே ரொம்ப செட்யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப இதா இருக்கா. ஆனா இவனுக்கு என்னாச்சு? இவன் ஏன் இப்டி போறான்? என்னது இது? இவன் மூஞ்சி மேல செவந்திருக்கே! அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்து கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல ஹீரோ வந்து குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவரோட மேல் வந்து கேட்கறான், "நீங்க உங்க ஃபியான்சிய பார்த்தீங்களா?" அப்டிங்கும்போது, பார்த்தேன். உனக்கு எப்டி தெரியும்?" அப்டிங்கும்போது, "இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே என் கண்ணுக்கு அதுதான். நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க." அப்டிங்கும்போது ஹீரோ யோசிக்கிறான். அப்ப இவ தான் ஒரு வேல சொல்லியிருப்பா. அதனால தான் வந்து என்ன பண்ணா கரெக்ட்டா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாங்களோ! அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு, "உங்க பாடி கார்ட் எப்டி இருக்காரு?" அவன் நல்லா தானே இருக்கான்." அவளும் வந்து என்ன பண்ணா, அவங்க ஃபியான்சிய லவ் பண்ணா. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் முதல்ல ஹெவன்லி டீமனா இருக்கும்போது, இந்த மாரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணேன் ஈடு குடுக்கவே இல்ல. என் வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம் தான். ஆனா இந்த வாட்டி வந்து என்ன பண்ணேன் எல்லாமே மாறும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சீன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. கோல்டன் வால் மெர்ச்சான் ஹவுஸ்ல சிறைச்சாலை. அந்த இடத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணா உள்ள போறாரு. பக்கத்துல வந்து என்ன பண்ணா பாடிகார்டும் தீப்பந்தத்த எடுத்துட்டு உள்ள வராரு. இவனோட எல்லா மெரிடியன்ஸையும் இப்ப நாங்க சீல் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து என்ன பண்ணா அவன் ஆபத்தானவன் தான். அப்படின்னு சொல்லி "சரி பரவால்ல தோழா என்ன ஆகுதுன்னு தான் பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்துட்டு ஹீரோ வந்து பரவால்ல.
இவன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் உடம்பு ஃபுல்லா ஒரே டார்க் எனர்ஜியா வந்து என்ன அப்படின்னா வெளிய போயிட்டு இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்க இவன பார்த்துக்கிறேன். நீ வெளிய போ. அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? இவனோட மெரிடியன் சீல் பண்ணாலும் இவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் உன்னை இப்ப வெளிய போன்னு சொன்னேன். ஆனா ஏன் அத நீ வந்து என்ட்ட கேட்க மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே அவன் பயப்படுறான். என்னது இது? இதுக்கு எப்படி இது நடக்குது? இந்த ஆள் பார்வையிலே என்ன இவ்ளோ பயங்கரமா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம விட்டு போறான். ஹீரோ உள்ளேயே வந்து என்ன அப்புட்ன்னா, அந்த கைதியோட சேர்ந்து பண்ணி வச்சுக்கிறான். ஓகே. இது நம்பவே முடியல. இந்த ஆள் வந்து கூட இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு உண்மையான மார்ஷியல் மாஸ்டர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு குடுத்துட்டுருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, திடீர்னு ஆன்னு வந்து என்ன அப்டின்னா சத்தம். இந்த சவுண்டு இது கேட்கறதுக்கு ஏதோ மாஸ்டரோட சவுண்டு மாரி தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன அப்பன்னா, அவனோட பவர வந்து பயன்படுத்தி, அவன் உடம்புல இருக்க அந்த எல்லா டார்க் எனர்ஜியும் வந்து எடுக்குறான். எடுத்துட்டு சோல் அப்சர்வேஷன் டெக்னிக் மூலியமா அவனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா டார்க்கான சோலையும் வந்து என்ன பண்ணா கன்சீவ் பண்ணதுக்காக பார்க்குறான். ஆனா பார்த்தாக்கா, அது வந்து என்ன பண்ணா ரொம்ப பவரா இருக்கனால, ஹீரோவே வந்து என்ன பண்ணா அத செய்ய முடியல. ஆ இது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த சோல் அப்சர்வேஷன் டெக்னிக்கே என்னால மட்டும் கூட இப்போதைக்கு தனியா செய்ய முடியல. இந்த சோல்ஸ் எல்லாம் உண்மையாவே ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. சரி. ஆனா இருந்தாலும், இப்ப நம்ம வேணா ஒரு விஷயம் செஞ்சு பார்க்கலாமா? இப்ப எனக்கு புதுசா கிடைச்ச இந்த நரம்ப பயன்படுத்தி பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபேர் அண்ட் ஃப்ளவர் ஹவுஸ். அதில ஒருத்தி வந்து என்ன அப்படின்னா கைய கடிச்சிட்டு இருக்கா. இந்த மாரி அவன நம்ம அனுப்பணும். ஆனா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கதவ தொறந்துகிட்டு ஒருத்தன் வரான். இந்த மாரி உங்கள பார்க்கறதுக்காக கெஸ்ட் மாரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கெஸ்ட்டா? இவன பார்த்தா அப்படியே இல்லையே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏய் என்னடா இவன்? இவன் என்ன இப்படி வரான்? இவனோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் வந்து சீல் பண்ணுங்கடா! அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாத்துட்டயும் வந்து சொல்லவும், அவைங்களும் ஓடி வந்து என்ன அப்படின்னா, அந்த மெரிடியன்ஸ் அவனோட எல்லாத்தையும் வந்து அப்புறம் அடுத்தடுத்து சீல் பண்ணாங்க. சீல் பண்ண உடனே அவன் உடம்பு அப்படியே ஏதோ பொல பொலன்னு சேறு மாரி ஆகுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத என்னால நம்பவே முடியல. ஆனா அவன் உடம்பு அப்படியே சேரா வந்து என்ன பண்ண மாறிடுச்சு. இவன் ஒரு ஸ்பெஷலான அசாசின். இவனுக்கே இது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியல மேடம். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இது நமக்கு கிடைச்ச ஒரு வார்னிங் தான். பரவால்ல. இத நம்ம பார்த்துக்கலாம். சரி கிரிம்சன் டிராகன் அந்த இதுல இருக்க அந்த ஆள் எங்க? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுக்கு நம்ம நம்ம இதுலேருந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு அனுப்பணும் அப்படிங்கும்போது, நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா திரும்ப உள்ள வரேன். எல்லாம் வந்து ஹீரோவ தான் பின்னாடி வந்து இருக்கான். இது உண்மையாவே வந்து நம்ம மேஜிக்கா இருக்கு. அவர் கூட அந்த எல்லா பொண்ணுங்களுமே ஜொலிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. உண்மையாவே ஒரு ஒரு காடஸா தான் இருப்பாரு. இல்ல, இல்ல அவரு ஏதோ ஒரு ஈவில் மேஜிக்க பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாத்தி, மாத்தி காசிப்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. கோல்டன் வால் யங் மாஸ்டர் அவருக்கு நான் சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இருக்கும்போது அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே, "நீ என்ன நினைக்கிற? நீ வாங்குற கடன அடைக்காம நீ போயிடலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நைட்டுக்கு கூட வந்து நீ எல்லாம் வந்து என்ன அப்புறம் அவன் கூட இருக்கலாம்னு நீ நினைக்கிறன்னு. பரவால்ல. இருந்தாலும் நான் அவர் கூட தான் இருப்பேன்." அப்படி சொல்லிட்டு அவன் என்னன்னா அந்த கோல்டன் வால் மேன்ஷன் ஹவுஸ்க்கே போறான். அவ போயிட்டு, "நான் ஒரு வாட்டி தான் இருந்தேன். அவன் என்கிட்ட சரியா பேசவும் இல்ல. ஆனா அவர பார்த்துட்டு ஒரு வேளை என்ன பார்த்து அவர் கேவலமா நினைச்சா என்ன செய்றது? பரவால்ல. என்னதான் இருந்தாலும் நான் இவர் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள வரா. ஹீரோ வந்து என்ன அப்படின்னா உள்ள உட்காந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ வந்து என்ன அப்படின்னா வித்தியாசமா உணர்றான். "அ இங்க யாரோ இருக்கிற மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஜன்னல்ல வந்து என்ன பண்ணா பின்னாடி அவ இருக்கிறது வந்து என்ன பண்ணா தெரியுது. சரி ஓகே உள்ள வா. யார் நீ? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி மாஸ்டர் நான் உங்க கூட சர்வ் பண்ணதுக்காக ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிருக்கும்போது, என்னது? அப்படிங்கும்போது, ஆமா மாஸ்டர் நான் வந்து என்ன பண்ணா அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ் அங்க தான் இருந்தேன். ஆனா இப்ப வந்து என்ன பண்ணா உங்க கூட சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன நீங்க வந்து ஏத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது, ஹீரோ வந்து பார்த்துட்டு, சரி ஓகே. உன்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய்டு வந்து ஷாக்காறா. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இவள இப்ப எங்க வைக்கிறது? இவள வைக்கிறது எங்க எடுக்க நம்ம என் ரூம் பக்கத்துலயே அங்க சைடுல ஏதாவது ஒரு இடம் குடு. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மெய்டு வந்து சொல்றா. என்னது? இவளா? சரி இவ நமக்கு என்ன பண்ணுவா? என்ன இடத்துல கூட்டி பெருக்குறது, மித்த வேலை அந்த மாரி வேலையெல்லாம் செய்வாளா? அப்படிங்கும்போது, ஐயா உன்ன நான் சேர்த்துக்க தான் சொன்னேன். வேற வேலையெல்லாம் நீயே பார்த்துக்க. அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த வீதிக்கு திரும்ப வந்துறார். பரவால்ல. இந்த இடத்துல இன்னும் வந்து என்ன பண்ணா, நான் நெறைய சோல்ஸ அப்சர்வ் பண்ணணும். பார்ப்போம். இன்னைக்கு என்ன கிடைக்குது? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து போய்க்கிட்டே இருக்காரு. ஹீரோ வந்து உள்ள வந்தோனே ஒருத்தன் வந்து, "ஏய்!" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பாடிகார்ட்ன்னு திரும்பி பார்த்து, "யாரு?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரிம்சன் டிராகன் அப்படிங்கிற அந்த செட்டோட லீடர் தான் வந்து என்ன பண்ணா வந்திருக்கான். அவன் வந்தோனே பார்த்துட்டு எல்லாரும், "ஏன் நம்ம போயிடலாம். இங்க இந்த வெட்டி பயலுக வந்தாலே இப்பதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாய்ங்க." அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, சரி அவைங்க ஏதாவது வம்பிழுக்கிற மாரி இருக்கும். நாம இங்கேருந்து போயிடலாம் வா. அவனுங்க என்ன சொன்னா நமக்கு என்ன? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து என்ன பண்ணான், திடீர்னு ஹீரோவ பார்த்து, "டேய் மாமாக்கார பையா" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். "என்னது? என்னடா சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காதுல கேட்ட உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணா, செம்ம டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோ வந்து கடுப்புல அப்படியே திரும்பி பார்க்கும்போது, அந்த முன்னாடி இந்த ஹெவன்லி டீமன் அந்த லுக்கு கூட தெரியுது. "ஏய்! மாமக்கார பையன் தானடா நீனு. எல்லாரும் வந்து என்ன அப்பன்னா ஒவ்வொரு ப்ராஸ்டியூஷன் ஹவுஸா போயிட்டு எல்லாரையும் வந்து இது பண்ற. அப்படிங்கும்போது உன்ன அப்படிதான்டா கூப்பிடுவாங்க." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ அந்த பக்கத்துல இந்த பாடிகார்ட் கத்தி எடுக்குறான். "என்னடா சொன்ன?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் பின்னாடி இருக்கிறவன் இன்னும் கத்தி எடுக்குறாய்ங்க. "ஏய்! நீ இங்க வந்ததுக்கான விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த இப்ப புதுசா யாரோ ஒரு பொண்ண சேர்த்திருக்கியாம்ல, அவள கொண்டு வந்து மரியாதையா என்ட்ட குடுத்துரு." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் குடுக்க முடியாது. என்ன பண்ணு?" "ஏய்! குடுன்னு சொன்னேன். குடுக்கலன்னா, இந்தா இந்த பஞ்ச வச்சு என்ஜாய் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணான், ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக வரான்.
இவன பின்னாடி இந்த பாடிகார்டு வந்து மத்த ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுக்கிறதுல பிஸியா இருக்கும்போது, அவன் வந்து என்ன பின்னாடி ஹீரோ பக்கத்துல அடிக்க வரான். அவன் பார்த்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஹீரோ வந்து அவங்க கைய வச்சு ஒரு 2 அசைவு வந்து பண்றான். பண்ணும்போது பார்த்தாக்கா, டக்குனு அடிக்க வந்தவன் அவனோட கழுத்திலேயே வந்து குத்தி, அந்த இடத்துலயே அவன் ஸ்பாட் அவுட் ஆயிறான். ஹீரோ நேரடியா அவன் கழுத்துல குத்துனதுனால, ஒரே அடியில வந்து என்ன அப்புறம் அவன் செத்து போயிறான். அவன் செத்து கீழ விழுந்தத பார்த்துட்டு அந்த பாடிகார்ட் ஷாக் ஆகுறான். "என்னடா! இவன் செட் லீடர்ரா" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு, "பரவால்ல வா, நம்மள பத்தி பேசினாக்க இப்படிதான் நடக்கும். சரி ஓகே, நீ மத்த ஆளுங்க எல்லாத்தையும் கொன்னுட்டியா? நான் கொன்னுட்டேன் சார்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஓகே, நம்ம வா போலாம். அது மட்டும் இல்லாம இவன நான் கொன்னதா வந்து என்ன அப்படின்னா வெளியில எல்லா பக்கமும் சொல்ல வேணாம். நீங்க யாரோ வந்து என்ன அப்படின்னா கொன்னீங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்துக்குவோம். அப்படின்னா தான் நல்லாருக்கும். வேற பிரச்சனை எதுவும் என்ன அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ண வேணாம்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "சரி சார்" அப்படின்னு சொல்லி கீழ பார்க்குறோம். பார்த்தா அந்த ஆளு செத்து அப்படியே வாயில ரத்தம் அழுக்குறான். அப்புறம் தான் அன்னைக்கு இதே மாரி தான் கூரையில குத்தி ரத்தம் வர வச்சான். இப்ப இங்க இந்த ஆள கொன்னுட்டான். இவன் யார் தான் உண்மையாவே? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அவர் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவரோட கைய வந்து பாக்குறாரு. உண்மையாவே இது ரொம்ப ஆபத்து தான். என் கையில இருக்க ஒவ்வொரு நரம்பும் வந்து என்ன அப்படின்னா கதறது எனக்கே வந்து கேட்குது. இருந்தாலும் ஆனா அவன் என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் முதல்ல ஹெவன்லி டீமனா இருந்தவன்டா. என்னைய பார்த்து இந்த மாரி வார்த்தையாடா சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. யாரு அத பார்க்கணும்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஃபியான்சியோட பாடிகார்டு தான் வந்து வந்திருக்கா. சரி ஓகே வாங்க. உங்களுக்கு என்ன விஷயம்? எத பத்தி பேசணும்? அப்படின்னு சொல்லி கிரீட்டிங் மாஸ்டர். நான் வந்து இங்க வந்ததுக்கான நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். உங்களோட மேரேஜ் ப்ரொபோசல். அது வந்து என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு. ஏன் என்னாச்சு? அப்படிங்கும்போது மேடம் வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு செட்ல இருக்கவங்க வந்து என்ன அப்படின்னா, அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யாரு? அப்படிங்கும்போது இந்த மாரி ஜங்லி கிளான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து எப்ப மேடம அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மேடம் அத வந்து அப்ப ரெஃப்யூஸ் தான் பண்ணாங்க. இருந்தாலும் ஆனா அந்த ஜங்லி கேன் வந்து அப்பலாம் சும்மாவே விடல. அவங்க வந்து அப்பலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். சரி, இப்ப என்ன ஆச்சு? நான் சொன்னத கொஞ்சம் கேளுங்க. மேடம் அத ரெஃப்யூஸ் தான் பண்ணாங்க. ஆனா இருந்தும் வந்து என்ன அப்பலாம் அவங்க விடல. அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, சரி இப்ப சரி அவங்க யாரு? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னு இருக்கும்போது இந்த மாரி அந்த ஜங்லி கிளானுங்கிறது கொஞ்சம் ரொம்ப மோசமானவைங்க. அவைங்க வந்து ரொம்ப கிரீடியான ஆளுங்க. ரொம்ப காட்டுமிராண்டியான ஆளுங்க. அப்படிங்கும்போது, ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாம, இந்த ஹெவன்லி டீமன் இருக்கான்ல, அவன வந்து போட்டு தடவுக்கு போன மிஷின்ல இருக்கும்போது, அவனுக்கு பயந்து ஓடி போய்ட்டானுங்க. அதனால வந்து என்ன பண்ணேன், யாரும் அவனுங்கள அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவால்ல. நானும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவனுங்க நம்மள என்ன புடிக்கிறானுங்க நான் பார்த்துக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு நைட் அப்படியே ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு நடந்து போறாரு. ஹீரோ மேல ஒரு பயங்கரமான ஆறா வருது. ஹீரோ வந்து என்ன பண்ணா, அத பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு. என்ன இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் இவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது திடீர்னு, ஓகே. ஒரு நிமிஷம் இங்க நில்லு. அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்ட்ட வந்து சொல்லும்போது, நம்மள சுத்தி ஆளுங்க இருக்காங்க. எத்தன பேர் இருக்காங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா அவங்கள்ட்ட கேட்கும்போது, ம் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். இல்ல, நீ சரியா வந்து பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா அந்த இடத்துல வந்து திரும்பி பார்க்கும்போது, ஆ ஆமா, இவங்கள சுத்தி 3 பேர் இருக்காங்க. ஆனா இவரு இல்லங்கிறாரு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4வதா வந்து என்ன பண்ணா ஒருத்தன் வந்து வந்துடுறான். வந்துட்டு அவன பார்த்துட்டு, அவன் தான் வந்து என்ன பண்ணி இவங்களுக்கு கமாண்ட் குடுக்குறவனா இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடுத்து எல்லாம் வந்து என்ன பண்ணா ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக வந்து வராய்ங்க. இவனும் வந்து என்ன பண்ணா வாள் எடுத்துட்டு அத அட்டாக் பண்றதுக்காக போறான். அவன் பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவன ஹீரோ வந்து யார வந்து என்ன பண்ணா முக்கியம்னு அவங்கள பார்த்து முடிச்சிரு. அப்படின்னு சொல்லி பாடிகார்ட்ட சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போறான். அவன் வந்து என்ன பண்ணா அந்த ஆள பார்க்குறான். இவன் உண்மையாவே வந்து அப்படின்னா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாரி தான் இருக்கான். இவன் எந்த செட்ட சேர்ந்தவனா இருப்பான்? இவன் எந்த செட்ட சேர்ந்தவன்? எனக்கும் வந்து சரியா தெரியலையே! சரி, நானும் வந்து என்ன அப்பன்னா முன்னாடி போய் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி போனான். பார்த்தா அந்த முன்னாடி இந்த 3 பேருக்கும் வந்து ஷாக்கு. ஒரே நேரத்தில வந்து என்ன அப்பன்னா, அவங்க 3 பேரையும் வந்து என்ன அப்பன்னா டாட்ஜ் பண்ணிட்டு, டக்கு 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 டக்குன்னு சைன்ல பூந்து வந்து என்ன அப்பன்னா நடுவுல அந்த ஜெனரல் மாரி இருக்கிறவன் கூட வந்து இந்த மாரி சண்டை போடுறதுக்கு போயிருவான். அந்த கமாண்டர பார்த்து வந்து என்ன அப்பன்னா அடிக்கிறதுக்கு போனோனே, அவன் இருந்துட்டு, பரவால்ல, என்ன இது இவன் உடனே ஒரே நேரத்தில வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உடனே அவன வந்து என்ன அப்பன்னா திரும்ப அடிக்கிறதுக்காக அவனும் வந்து என்ன பண்ணி இது பண்றான். இது உண்மையாவே வந்து என்ன அப்டின்னா, அற்புதமா தான் இருக்கு. ஏன்னா, இவன் இருக்கிற லெவலுக்கும், அவன் இருக்கிற லெவலுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா, இப்போ உட்காந்துருக்கானே இந்த அசாசியன், இவன் வந்து என்ன அப்டின்னா, ஒரு 3 கிரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டா தான் இருப்பான். அப்டி சொல்லி பார்த்துருக்கும்போது, அவன் மண்டையில வந்து அடிச்சு அவன அப்டியே வந்து கீழ தள்ளி விட்டுர்றான். பரவால்ல, இந்த பாடியோட பவருமே உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்டிதான் வந்து என்ன அப்டின்னா, இவன் கூட ஆனா அவன் இருக்கான். அப்டின்னு சொல்லி அந்த இன்னொரு பாடிகார்ட் வந்து பார்த்துருக்கும்போது, அ எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த வாட்டி தோத்துருவான்னு நெனைக்கிறேன். அப்டின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, இல்லையே அவரு நல்லா தானே சண்ட போடுறாரு. அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து என்ன பண்ணா ஃபுல்லா இன்னொருத்தவனையும் வந்து என்ன பண்ணா அடிச்சு வந்து போட்டுட்டு இருப்பான். பரவால்ல இது நல்லா தான் இருக்கு. இன்னொருத்தவனையும் வேணா ஹெல்ப் பண்ணலாம். நீ வேணா போறியா? அப்டின்னு சொல்லி அந்த அவட்ட வந்து கேட்கும்போது, சரி ஓகே நானும் வந்து என்ன பண்ண போறேன். கூட இருக்க அந்த மிச்சம் 3 பாடிகார்டையும் வந்து என்ன பண்ணா நானே போய் அடிபடுறேன். அப்டின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அவளும் போய் என்ன பண்ணா அந்த மிச்சம் 3 பாடிகார்டையும் வந்து என்ன அடிக்கிறதுக்காக போறா. அவ போய் அவிங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு பார்த்துருக்கும்போது, திடீர்னு வந்து பார்த்தா, என்னது இது? இது
அங்க மாஸ்டர் வந்து இப்ப தனியாயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போதே ஒருத்தன் வந்து அப்படின்னா ஹீரோ வந்து அப்படின்னா குத்துறதுக்காக போறான். அதுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பாடிகார்டு ஓடி வந்து என்ன அப்படின்னா அவனையும் வந்து அடிச்சு போட்டுறான். சரி ஓகே. இப்ப நீ அப்ப என்ன பார்க்க வந்துட்டேன்னா அவன தப்பிக்க விட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாஸ்டர். அவன் அங்கருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி பரவாயில்ல போ விடு. நான் போன வாட்டி ஹேவன்லி டீமனா இருக்கும்போது இந்த மாரிலாம் யாராவது சொன்னா, நான் அத பத்தி என்ன அப்படின்னா அவங்கள முக்கியமா கொன்னுடுவேன். ஆனா இந்த வாட்டி நான் விட்டுர்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்த 3 பேர வந்து என்ன அப்புட்னா புடிச்சுருவாய்ங்க. புடிச்சுட்டு அவிங்களோட எல்லா மெமரியும் சீல் பண்ணிட்டு வச்சுட்டு, சரி இவிங்கள என்ன பண்றது? இவிங்கள வச்சு நம்ம என்ன ஊறுகாவா போடுறது? எல்லாரையும் கொன்னுடுங்க. அப்படின்னு சொன்னா அவிங்க எதுக்கு கத்துறாய்ங்க, வேணாம் வேணாம் எங்கள கொல்லாதீங்க. நீங்க எங்கள கொல்லாம விட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன தரேன். தயவுசெய்து என்ன அப்புட்னா எனக்கு உயிர் பிச்சை குடுங்க. கருணை காட்டுங்க." அப்படின்னு சொல்லும்போது, சரி கருணையா? சரி கரெக்ட்டா போச்சு. இவங்கள பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அவ வந்துட்டு, "என்னது இது? இது என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாய்ங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, அடுத்து அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸுக்கு வந்து என்ன பண்ண எல்லாரும் போறாய்ங்க. அங்க சவுண்டு பயங்கரமா கேட்குது. அத பார்த்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மூஞ்சியே பார்த்துக்க முடியல. இவன் என்னன்னா அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறான். அப்படியே திரும்பிக்கிறான். "என்னடா இப்படிதான் நடக்குமா?" அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வெட்கப்பட்டு அப்படியே திரும்புறான். இவைங்க பண்ற எதுவுமே சம்மந்தமே இருக்க மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்து அந்த புடிச்ச அந்த 3 திருடங்களும் அங்க தான் இருப்பாய்ங்க. "என்னடா நம்ம எங்க இருக்கோம்? என்னடா சவுண்ட் இவ்வளோ பயங்கரமா இருக்கு? இது எந்த இடத்துலடா நடக்குது?" அப்படின்னு சொல்லி நம்ம எங்க இருக்கோம்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்து அந்த ஹீரோ வந்து வந்துர்றான். "சரி, நீங்க எங்கேருந்து வந்தீங்க? அத வந்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த திருடங்கலாம், "நாங்க வந்து இந்த மாரி கிரிம்சன் டிராகன் அந்த செட்ல தான் வந்தோம். வொய்ஸ் கில் லீடர் தான் உங்கள கொல்ல சொல்லி சொன்னாரு." "சரி, உங்க கூட வந்தானே, அவன் யாரு?" அப்படின்போது, "அத பத்தி எங்களுக்கே தெரியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும்." "பரவால்ல, அவன் உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். பாடிகார்ட் மட்டும் கூட இல்லன்னா, இந்நேரம் நானே போயிருப்பேன்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "சரி ஓகே, வாங்க. நாமளும் வந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து கிளம்பி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படின்னா கிளம்பி போறாங்க. ஆனா, போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ண நம்ம செஞ்சாகணும். "என்னது இது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க மேல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். நான் வந்து என்ன பண்ணேன், உங்களுக்கு அத எப்படி பண்றதுன்னு சொல்லி குடுக்குறேன். அப்படின்னு சொல்லும்போது, "என்னது இது? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்?" "இது கட்டுப்பாட்டு மந்திரம். இல்ல ஒரு கட்டுப்படுத்துற ஒரு டெக்னிக்ன்னு கூட சொல்லுவாங்க." அப்படிங்கும்போது, "அப்படியா? நான் செய்றேன் பாருங்க. இந்த 2 கையில நம்ம எனர்ஜிய கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம யார கட்டுப்படுத்தணுமோ அவங்க கழுத்துல வச்சு இந்த இடத்துல இப்படி அழுத்துனாலே போதும். அத ஓகே எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. யாராவது ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாரி பயங்கரமா வலிக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவங்க 2 பேருக்கும் சொல்லிக் குடுத்துருக்கான். அவன் வந்து பார்க்குறான். "இவனுக்கு எப்புட்றா இதெல்லாம் தெரிஞ்சுச்சு? அத பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லும்போது அந்த திருடங்கலாம் பார்த்து ஹீரோவ பார்த்து பயந்து நடுங்குறாய்ங்க. சரி ஓகே. அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கோல்டு வால் பெட்சன் ஹவுஸ்ல இருக்க ஒரு பெவிலியன்ல ஒருத்தன் வந்து சொல்றான், "மாஸ்டர், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல வந்திருக்கேன். ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற அந்த இடத்துல உண்மையாவே நெறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க இதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் பண்ணுவோம்னு. அது மட்டும் இல்லாம கிரிம்சன் டிராகன் செட் அதுல இருக்க அந்த செட் லீடர் செத்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த செட்டே வந்து அப்படியே இப்ப 2ஆ பிரிஞ்சிருச்சு. அந்த செட் லீடர், அந்த கிரிம்சன் டிராகன் ஃபோட்டோஸோட செட் லீடர். அந்த ஆள கொன்னதுனால தான் இது நடந்துச்சு. சரி ஓகே. என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வேள அந்த ஹெவன் அலையன்ஸ் அவங்க இருப்பாங்களோ? அவங்க இப்ப ரீசென்ட்டா தான் இருந்தாங்க. நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம மெர்ச்சன்ட் அசோசியேஷனுக்கு எதிராவே இருக்கு. சரி நம்ம டேசான் அவன பத்தி நீ என்ன நினைக்கிறா? அவனுக்கு என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, அவன எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா நைட் கிங்ன்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல. ஆனா, இந்த மாரி சின்ன வயசுல வந்து என்ன பண்ணேன், இந்த மாரி பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கணும்னு தான். இது உண்மையாவே வந்து என்ன பண்ணேன், இந்த பேரு அவனுக்கு நெறைய பிரச்சனைய தான் குடுக்கும். அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம் ஒரு மாரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். ஓகே. அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த மெய்டுட்ட வந்து என்ன பண்ணேன், இந்த மாரி இவங்கலாம் காமிக்கும்போது, "இவங்கலாம் யாரு? இவங்கலாம் எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இவங்கலாம் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு தான்." "வேலைக்கா? இவிங்களா?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "ஏன்? உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" சரி ஓகே. "இல்ல இவிங்களலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்குது" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல. நான் சொல்ட்டேன்ல, இவங்க எதுக்காவது இவனுக்கு என்ன வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே. இங்க பாருங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணா, நான் இப்போ வந்து பேர் குடுக்குறேன். நீ பிளாக் 1, பிளாக் 2, நீ பிளாக் 3" அப்படின்னு சொல்லும்போது, சொன்னத கேட்டுக்கோங்க. சரியா?" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து பயங்கரமா பாக்கையில, அவங்களும் முட்டி போட்டு, "நீங்க சொன்னத அப்படியே நாங்க கேட்டு நடக்குறோம் மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காய்ங்க. சரி ஓகே. அப்ப நான் இங்கேருந்து கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவ வந்து யோசிச்சு பார்க்குறா. இவரு இப்ப உண்மையாவே ரொம்ப நெறைய மாற்றங்கள்ல வந்து என்ன பண்ண ஈடாரு. உண்மையாவே மாறிட்டாரா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது, சரி அந்த பாடிகார்ட் அவன் இருக்கான், எங்க இருக்கான்? அப்படிங்கையில அவர் வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பாடிகார்ட் மனசுல யோசிச்சு பார்க்குறான். எப்படி அவரு இத செஞ்சாரு? அவரோட ஃபிஸ்ட்ட வந்து என்னாகும்னா, லைட்டா திருப்பி இந்த பக்கம் வந்து முறுக்குனாரு. அந்த செட் லீடரே வந்து என்ன பண்ணா, அப்படியே ஒரே அடியில செத்து போயிட்டான். இத என்னால உண்மையாவே நம்பவே முடியல. இவரோட இந்த பார்வையாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, உண்மையாவே ஒரு மார்ஷியல் மாஸ்டர நான் வந்து என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. உண்மையாவே வந்து அப்பன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அவரு தானா? இந்த கோல்டன் வால் மெர்சன்ட்ல நான் அப்பன்னா இருக்கிறது காரணம் எதுவும் இல்ல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து கூப்பிடுறான். "சரி ஓகே வா நம்ம வெளிய போலாம்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து, "சார் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்." "என்ன விஷயம்?" அப்படிங்கும்போது,
இந்த மாரி நீங்க வந்து என்ன அப்படின்னா இப்ப நெறைய விஷயங்கள் வித்தியாசமா செய்றீங்க. அது மட்டும் இல்லாம அந்த செட் லீடரையே வேற கொல்றீங்க அப்படின்னு ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். என்னது? ஓகே. ஒருவேளை இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ? ஒருவேளை அப்படி இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, இவன இப்பயே நம்ம கொன்னாகணுமே! ஆனா, இவன் நமக்கு நெறைய உதவி பண்ணியிருக்கான். சரி, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் வந்துட்டு, மாஸ்டர் என்ன நீங்க உங்க டிசபிளா ஏத்துக்கங்க. என்னோட மெரிடியன் எல்லாமே க்ளோஸா இருக்கு. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, என்கிட்ட சிஷ்யன் நான் ஆசைப்படுறானா? அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் என்ன நீங்க வந்து என்னப்பா உங்க டிசபிளா ஏத்துக்கங்க. சரி, உனக்கு இதெல்லாம் என்ன வேணும்? அப்படிங்கும்போது, நான் என்னோட ரிவெஞ்ச குடுக்கணும். அதுக்காக தான். சரி, இங்க பாரு. மனுஷங்க எல்லாருக்குமே ரிவெஞ்சுன்னு இருக்கும். அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு நெருப்பு மாரி தான். ஆனா, அதெல்லாம் காலப்போக்குல வந்து என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும். அதனால இந்த மாரி ரிவெஞ்ச் குடுக்கணும்னு நெனைக்காத. அப்படி சொன்னது. அதுக்கு பதிலா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அத மட்டும் நீ யோசிச்சு வச்சுக்கோ. நீ எவ்வளோக்கு அளவு ஸ்ட்ராங் ஆகுறியோ, அந்த அளவுக்கு நீ வந்து என்ன அப்படின்னா பெருமையா தேடுவ. சரியா? அது சொல்லும்போது, ஓகே மாஸ்டர். நீங்க சொன்னது எப்படின்னா நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து என்ன அப்படின்னா உங்கள டிசப்பிள் ஆக ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி ஓகே. சரி ஓகே. வா நம்ம இங்கேருந்து மறுபடியும் வந்து அப்பன்னா நைட்டு வெளிய போலாம். அப்படிங்கும்போது, சரி ஓகே மாஸ்டர். நீங்க வந்து என்ன அப்படின்னா என்ன டிசப்பிளா ஏத்ததுக்கு உண்மையாவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிய வந்து என்ன அப்படின்னா தேங்க்ஸ் சொல்றான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் நைட் வந்து என்ன அப்படின்னா அதே மாரியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே. நாம போறோம். இவளும் ஏன் கூட வரா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி பரவால்ல விடு. அவளாவே தான் வரா. வரட்டும். வர வரைக்கும் வரட்டும் பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் எவ்வளோ தூரம்டா நடப்பீங்க? அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்து ஓகே நம்ம வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து பார்க்கும்போதே பார்த்தாக்கா, திடீர்னு கொஞ்சம் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குல்ல. அப்படின்னு சொல்லும்போது சைட்ல வந்து பார்த்தாக்கா, அந்த பாடிகார்டு அங்க வந்து நம்மள ஜம்ப் பண்ணி போறான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஒரு டேகர் வந்து என்ன அப்படின்னா பறந்தது. அந்த ஹீரோ வந்து அப்படின்னா அவரோட வெறும் கையாலேயே வந்து அப்படின்னா முன்னாடி பிடிச்சுட்டாரு. இவன் எப்படி இத மறுபடியும் அசால்ட்டா புடிச்சுட்டானே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே. சைட்ல வேற யாராவது இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவ வாள் எடுத்துட்டு தயாரா இருக்கா. வேற யாராவது வராங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பார்த்தா முதல்ல வந்தவனே அப்படின்னா திரும்ப மறுபடியும் வரான் சண்டை போடுறதுக்கு. இவன் வந்து என்ன பண்ணா, அவன வந்து தாக்கு பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, பரவால்ல உன்கிட்ட கொஞ்சம் திறமையா தான் இருக்கு. ஆனா இது மட்டும் பத்தாது. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தாக்கா, ஏதோ ஒரு ஃபயர் பால் மாரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்ன இது பண்றான். அவர சுத்தி வந்து நெருப்பு எரியுது. இன்னொரு பக்கம் அவன் வந்து பார்த்தாக்கா, இவனே ஹீரோவ பார்த்து ஓடி போறான். ஐய்யயோ! இவன் வந்து என்ன அப்டின்னா ஏதோ ட்ரிக்கா யூஸ் பண்ணியிருக்கான். மாஸ்டர் தான் அவன் குனியும்போது, மாஸ்டர் அவனுக்கு கத்துக்கும்போது ஹீரோ வந்து அப்டின்னா, அவன் நெஞ்சிலே வந்து இறக்கிறான். குத்துன வந்து கத்தி வந்து பார்த்தாக்கா, இந்த பக்கத்துலருந்து அந்த பக்கம் வந்து போகுது. ஆனா ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே, "நீ மாட்டிக்கிட்ட தம்பி" அப்டின்னு சொல்லி சொல்றாரு. பார்த்தாக்கா வந்து என்ன பண்ணா, ஹீரோவோட அக்குளுக்குள்ள தான் அத வந்து குத்திருப்பான். பார்த்தா ஹீரோ வந்து என்ன அப்டின்னா, அவன் கைய வச்சு ஒரே ஒரு அடி. அடிச்ச வேகத்துக்கே வந்து என்ன அப்டின்னா, வாயிலேருந்து ரத்தமா கக்குறான். கக்கிட்டு அந்த ஒரே அடியிலே வந்து என்ன அப்டின்னா, சுருண்டு கீழ வந்து விழுந்துறான். அவன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஒரே ஒரு அடி. ஒரு அடிக்கே வந்து என்ன அப்டின்னா, இவன் கீழ விழுந்துட்டானே! அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே. இவன தூக்கிட்டு வா. இவன் வந்து என்ன அப்டின்னா, எந்த இடத்துலருந்து வந்தான், என்ன ஏதுங்க நம்ம வந்து தூக்கிட்டு போலாம். ஸோ, அதனால இவனோட டெட் பாடிய வந்து எப்டின்னா பார்சல் கட்டி எடுத்துட்டு வா. நாம இங்கேருந்து கிளம்பி போலாம். அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து அப்டின்னா, அவளும் சரி அப்டின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடிய வந்து தூக்கிட்டு பின்னாடி வந்து வந்துட்டு இருக்கா. உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஒண்ணும் அப்டின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீ இந்த பாடிகார்ட் இருக்கான்ல, அவன் கூட வந்து அப்டின்னா பயிற்சி எடுத்துக்கோ. சரியா? அப்டிங்கும்போது, அப்டியா? சரி. ஆமா பாடிகார்ட்னா அவன் எங்க போனான்? அப்டின்னு கேட்கும்போது, இவன் வந்து பார்க்குறான். சரி நான் இங்கேருந்து வந்துட்டேன். சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன? என்னால அவங்க பிரசன்ஸே வந்து அப்டின்னா ஃபீல் பண்ண முடியலையே. எங்க இருக்காரு? அப்டின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன விட்டுட்டு அவங்க 2 பேரும் வந்து அப்டின்னா அங்கருந்து கிளம்பியே போயிருப்பாங்க. இவன் மட்டும் யாரும் இல்லாத காட்டுல தனியா நின்னுட்டு இருப்பான். அடுத்த சீன் அப்டியே சேஞ்ச் ஆகுது. கோல்டன் பவலியான்ல இன்னும் வந்து திரும்ப சொல்றாங்க. இந்த மாரி ஒரு டெட் பாடிய வந்து என்ன பண்ணா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து என்ன பண்ணா, அது ஃப்ரேக்ரன்ட் ஃப்ளவர் ஹவுஸ். அங்க சேர்ந்தது தான் சொல்றோம். இருந்தாலும் ஆனா அவங்க அதையும் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிரிம்சன் ட்ராகன் ஃப்ளட்டும் அவங்களும் இத வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே பார்ப்போம். என்ன நடக்க போகுது என்னங்கிறது இனிமே தான் எப்படினா நமக்கும் தெரிய போகுது. அவன் சரியாயிட்டானா? ஆமா. அவர் சரியாயிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஏதோ ரேரான எலிக்ஸிர் சாப்பிடுறாரு. என்ன செய்றாருன்னே தெரியல. அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே பார்ப்போம். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவங்க எல்லார் கூடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி நம்ம எல்லாரும் ஏன் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்? ஏன் உனக்கு எதாவது பிரச்சனையா? அப்படிங்கும்போது, இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இருந்துட்டு, அப்பா பரவாயில்லையே! இவ்வளோ வகை வகையா சாப்பாடு இருக்கே! அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, இது மாரி ஒரு பிசிஷியன் வந்து வரப்போறாராம். அவரு எல்லா மெரிடியனையும் கூட பிஞ்சு போன மெரிடியன் கூட ஜாயின் பண்ணி வச்சுருவாராம் அப்படிங்கும்போது, அப்படியா? அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அவன் வந்து என்ன பண்ணான், மேல இருந்து அந்த சிட்டிய வந்து பார்க்குறான். பரவால்ல இந்த சிட்டி தானா? நல்லா இருக்கே! சரி ஓகே. உள்ள போய் பார்ப்போம். எப்படி எல்லாம் இருக்கு? என்ன ஏதுங்கிறத. அத பார்த்தா தான் வந்து என்ன அப்புறம் இங்க இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்றான், அவரு உண்மையாவே ரொம்ப நல்ல ஒரு எ மெலோடியன் வந்து என்ன பண்ணா எங்கெங்க கட் ஆயிருந்தாலும் அதே கூட அவரால ஜாயின் பண்ண முடியுமா? அப்படின்னு சரி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் தான் சார். நீங்க வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா அழகாவே இருக்கிறீங்க. ஆமா மாஸ்டர். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமா மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ சூப்பரா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. உங்களோட முகமும் வேற அழகா இருக்கு. நீங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க போது.
சரி, சரி. நீ ரொம்ப காக்கா பிடிக்கிற. கொஞ்சம் அமைதியா இரு. அவனால என்ன பண்ணிட முடியும்? நம்மளும் வந்து என்ன அப்புறம் அத பார்த்து தெரிஞ்சுக்குவோம். எங்கேயோ போயிட போறான். அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனும் வந்து என்ன பண்ணான் லைன்ல நின்னு உள்ள வந்துடுறான். அவன் உள்ள பார்த்தோனே எல்டர் வந்து என்ன பண்ணா, அவன வரவேற்கிறதுக்காக வந்து போயிருக்காரு. அவரும் வந்து என்ன பண்ணா, "ரைட் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி ஓகே. உள்ள வரேன். இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு, நானும் இங்க என்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லிருக்கும்போது, இந்த இடம் உண்மையாவே ரொம்ப பெருசா இருக்குப்பா. இங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த இடத்துல எல்லாமே உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தாக்கா, திடீர்னு இந்த பொண்ணு இவ என்ன இவ்வளோ ரொம்ப பியூரா இருக்கா? இவ உடம்புல எந்த விதமான ஒரு டார்க் எனர்ஜியுமே வந்து அப்படியே வெளிய வரல. உண்மையாவே இது ரொம்ப அதிசயம் தான். அது மட்டும் கிடையாது. இங்க சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்க, இங்க வேலை செய்ற எல்லா பொண்ணுங்க உடம்புலயும் அதே மாரி தான் இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி அங்க இருக்காளே அந்த பொண்ணு யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ வந்து செகண்ட் ஹெட் மாஸ்டரோட ஒரு சர்வன்ட். அவளே வாலண்டியரா தான் வந்து என்ன பண்ணா அவருக்கு சர்வ் பண்றதுக்காக வந்திருக்கா. அப்படியா? அவ உண்மையாவே ரொம்ப பியூரிட்டியா இருக்கா. நான் அவள என்னோட டிசபிளா ஏத்துக்கிறேன். சரியா? அத போய் அவட்ட சொல்லு. சார் இல்ல சார் என்னால வந்து அப்புறம் அது முடியாது. அவ செகண்ட் ஹெட் மாஸ்டரோட சர்வன்ட். அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போய் சொல்லுப்பா. நான் சொன்னேன்னு சொல்லு. அவன் எதா இருந்தாலும் கேட்டுக்குவான். ஆமா இல்ல சார் இத நீங்க மாஸ்டர் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு. என்னடா நீங்க சொல்லுங்க. சரி ஓகே நானே போய் அவன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் சொல்றேன். இந்த மாரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, ஆ அப்படியா? அதெல்லாம் என்னால முடியாது. அப்படின்னு இங்க பாருங்க. என் கூட வந்து அப்பன்னா நீங்க டிசபிளா இருக்கிறது உண்மையாவே உங்களுக்கு தான் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம 2 பேருமே வந்து அப்பன்னா நெறைய விஷயங்கள வந்து அப்பன்னா ஷேர் பண்ணிக்கலாம். உண்மது. அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. இங்க பாரு. அவங்க ஒண்ணும் பொருள் கிடையாது. நான் வந்து என்ன அப்பன்னா குடுத்துட்டு உன்கிட்ட வந்து இது பண்றதுக்கு. சரியா? நீ வந்து என்ன அப்பன்னா இங்க வந்து எங்களுக்கு ஏதோ வந்து சேவ பண்ற மாரி எதுவும் வந்து தேவையில்லாத சொல்லிட்டு இருக்காத. அப்படின்னு சொல்லிக்கும்போது, நீங்க ஏன் அப்படி நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீய ஊத்தி குடுத்துட்டு நீங்க தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு நெனைக்கிற ஒரு ஆள் தான். நீங்க எதுவும் மோசமா நெனைக்கலையே! அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாக்கெட்ல இருக்கிற கத்திய எடுக்கிறதுக்காக வந்து என்ன அப்புறம் யோசிக்கிறான். திடீர்னு வந்து பார்த்தாக்கா, அவன சுத்தி வந்து அப்புறம் ஒரு பெரிய பிளட் லெஸ்ட். திடீர்னு ஹீரோ வந்து பார்த்துட்டு, அவன் கையில வச்சிருக்க அந்த ஒரு உடைஞ்ச கப்ப வச்சே வந்து என்ன ஆகும்னா, அவன் மேல ஒரு அட்டாக் போட்டுருவான். கரெக்ட்டா அவன் போட்டிருக்க அந்த தொப்பியில மட்டும் அட்டாக் பட்டு அந்த தொப்பியே பிஞ்சு விழுந்துரும். கரெக்ட்டா என்னடா! இவன் வெறும் என்ன இந்த காஃபி மக்க வச்சே வந்து அப்புறம் இத செஞ்சானா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது, அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஆறா வந்து வெளிப்படும். அவன் பயந்துகிட்டு வந்து என்ன அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா கத்துவான். திடீர்னு என்னாச்சு? இந்த மாற்றம் திடீர்னு எப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சைடுல அந்த டீ கப் கொட்டியிருக்கு. அதே மாரி அவன் தொப்பியும் வந்து என்ன அப்படின்னா கொட்டியிருக்கு. இது என்னடா இவ்ளோ பயங்கரமா இருக்கு? அவனும் உயிர் வந்துரு நான் குவைட் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ அமைதியா இருந்தா நல்லாருக்கும். அவனையும் வந்து சரி சார். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்தே வந்து என்ன அப்பன்னா போயிறான் ஹீரோவ பார்த்துட்டு. அப்புறமேட்டு வந்து என்ன அப்பன்னா திரும்ப அந்த எல்டர் எல்லாத்தையும் மீட் பண்ணி சொல்றான். இந்த மாரி நான் வந்து என்ன அப்பன்னா உங்களோட செட்லயே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த ஆளு பதில் ஷாக் ஆகுறாரு. நீங்க உண்மையாவே வந்து என்ன அப்பன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்றீங்க. ரொம்ப நன்றி சார். அப்படிங்கும்போது பக்கத்தவங்கலாம் பார்த்துட்டு, இவன் எதுக்காக இந்த இப்படி யோசிக்கிறான்? அப்படிங்கும்போது அவன் மனசுல நினைக்கிறான், நான் என்ன பார்த்தது என்ன சாதாரண விஷயமா? எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன். நான் வந்து என்ன பண்ணேன் நார்மலா இருந்துற முடியுமா? அப்படிங்கும்போது இந்த பாடிகார்ட் வந்து கேட்குறான். இவன் இங்கேயே ஜாயின் ஆகுறேன்னு சொல்றான். என்ன அவனுக்கு எதுவும் பிரச்சனை வராதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ அது மட்டும் கிடையாது. ஏய் என் பாடியில இருக்க நரம்பெல்லாம் கட் ஆயிருக்குடா. அவன் வந்து என்ன அப்பனா இருந்தா தான் வந்து நம்மளால சேர்க்க முடியும். சரி சார் எனக்கு புரியுது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த பிசிஷியனும் உள்ள வந்துர்றான். உள்ள வந்துட்டு, "உங்களலாம் பார்த்ததுல எனக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ இப்ப இங்க எதுக்காக வந்தேற?" "சார் நான் என் பேஷண்ட்ட செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்தேன்." "மாஸ்டர் நீங்க உங்க கைய கொஞ்சம் குடுங்க. நான் செக் பண்ணி பார்க்குறேன்." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் குடுக்க முடியாது. எப்படா?" அப்படிங்கல. "இல்ல சார் நான் உடனே வந்து நான் செக் பண்ணி குடுத்துறேன்." "குடுங்க மாஸ்டர்." அப்படின்னு கேட்கும்போது, "சரி ஓகே இந்தா உடனே சீக்கிரம் பார்த்து குடுக்கணும்." அப்படிங்கும்போது அவன் உடனே அத பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு நின்னான். "நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா மாஸ்டர்?" "நான் இது தெரியாம கேட்கல. நிஜமா தான் கேட்கிறேன். நீங்க நிஜமா உயிரோட இருக்கீங்களா?" அப்படிங்கும்போது சுத்தி "என்னது இது? இவங்க என்ன பேசுறாய்ங்க?" அப்படிங்கும்போது நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? அப்படின்னு ஹீரோ மிரட்டுற மாரி கேட்கும்போது, இல்ல, இல்ல நான் உங்கள்ட்ட வந்து என்ன பண்ணேன், சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு. ஏன்னா, ஒரு சில உண்மைகள் வந்து என்ன பண்ணா, உயிர கூட வந்து என்ன பண்ணா விலையாக்கிக்கும். அப்படிங்கும்போது, சரி ஓகே. இல்ல நான் ஒண்ணும் சொல்லல. நான் வந்து சும்மா சொன்னேன். அது நீங்க நல்லா தான் இருக்கீங்க. நான் நல்லா தான் இருக்கீங்க அவரு அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன சொல்றான்? அப்படின்னு சரி ஓகே. நல்ல வேளை. ஆனா இது எப்படின்னு தான் தெரியல. உண்மையாவே வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆள் ரொம்ப அதிசயமா இருக்கான். யார் தான் இவன்? இவன் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவைங்க பார்க்குறாய்ங்க பின்னாடி இருந்துட்டு. இவைங்க என்ன சொல்றாய்ங்க ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே வாங்க நம்ம போலாம். அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி பார்க்குறான். இன்னொரு வாட்டி திரும்ப பொது இடத்துல வச்சுட்டு இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, சரி ஓகே. எனக்கும் வந்து இது என்னன்னு புரிஞ்சுது. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் என்ன அப்படின்னா சீன் வந்து சேஞ்ச் ஆகுது. அவன் திரும்ப வீட்ல போயிட்டும் அப்பயும் உட்காந்து அதான் யோசிச்சுட்டு இருக்கான். இது வந்து எப்படி இது முடியும்? அவன் கையில எந்த மெலோடினும் இல்ல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் வந்து என்ன அப்பன்னா, அவன் எல்லா ப்ராஸ்டியூஷன் ஹவுஸுக்கும் போயிட்டு,
எல்லாத்தையும் பியூரிஃபையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு வேளை வந்து என்னப்பா டார்க் ஆர்ட்ஸ ஒரு வேளை பயன்படுத்துறானோ! ஆனா நமக்கு அதுக்கு எந்த விதமான வந்து என்னப்பா ஒரு ஆதாரமும் இல்ல. பரவால்ல. ஏன்னா எதுங்க அத அவன் கூட இருந்தே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து மாஸ்டர் உங்கள கூப்பிடுறாரு அப்படிங்கும்போது சரி ஓகே. என்னன்னு போவோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து போனான். போய் பார்த்துட்டு அவன் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது, உங்க திறமைய நீங்க எங்களுக்காக கொஞ்சம் காட்ட முடியுமா? போது ஏன் என்னாச்சு? நீங்க தான் வந்து என்னப்பா பெரிய ஆளுன்னு வேற சொன்னீங்க. உங்களால எல்லா மெலோடியன்ஸையும் வந்து என்னப்பா யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஆனா நீங்க எங்கேருந்து வந்தீங்க? அப்படிங்கும்போது, ஆ கல்ட்லேருந்து வந்தேன். அப்படின்னு சொல்லி அவ திரும்பி பார்க்குறா. எது கல்ட்லேருந்தா? அப்பன்னா வந்து என்னப்பா இந்த ஆள் டீமன் கல்ட்லேருந்து வந்தானா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே! அந்த கல்ட்ல இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்ணா செத்து போயிட்டாங்க. அங்க இருக்கிற சக்சஸர் கூட யாருமே இல்ல. அதனால என்ன பண்ணா அந்த கல்ட்ட சுத்தி ஒரு பேரியர் இருக்கு. அத யாரும் வந்து எடுக்கவும் முடியாம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவனோட கடந்த காலத்துல அவன் தான் வந்து என்ன பண்ணான், அங்க இருக்க எல்லாரையும் ஒவ்வொரு சக்சஸரையும் மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களா கொண்டு இருப்பான். இது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்துட்டு ஓகே. நம்ம அவங்க எல்லாத்தையும் கொன்னதுனால தான் அடுத்து அந்த பேரியர தூக்க கூட யாருக்குமே அவங்க ஆளுங்க இல்ல போல. அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டாபிக்க மாத்துவோம். நீங்க அங்க பிசிஷியனா இருந்தீங்களா? ஆமா. நானும் அங்க பிசிஷியனா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படிங்கும்போது அங்க இருக்க மோசமான அப்ப அந்த ட்ரெய்னிங் அதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். அடுத்தடுத்து வந்து என்ன அப்படின்னா காயம்பட வந்து என்ன அப்படின்னா ஹீல் பண்ணி விட்டு இது பண்ணுவோம். அடுத்து எந்த அளவுக்கு மோசமா ட்ரெய்னிங் எடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்கள வந்து நம்ம குணப்படுத்துவோம். திரும்ப அவங்க மோசமா ட்ரெய்னிங் எடுக்கவும் பரவால்ல. உங்களால அத பண்ண முடியும் தானே! அப்படிங்கும்போது இவங்க பார்க்குறாய்ங்க. என்னடா! இத பத்தி ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு அவன் பார்த்துருக்கும்போது, என்னால முடியும். எந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா மோசமா ட்ரெய்னிங் எடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா வளருவாங்க. அந்த ட்ரெய்னிங் மோசமானது மாரி இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அதுதான் வந்து அப்புறம் உங்கள ரொம்ப ஃபாஸ்ட்டா குரோ பண்ண வைக்கும். பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா வந்து என்ன குணமாவீங்க. பரவால்ல. இத விட்டுருங்க. நானே பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப கொடூரமா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது ட்ரெய்னிங் பேட்டில் மாரியே இருக்காது. உண்மையான ஒரு பேட்டில் சொன்ன மாரி கொஞ்ச நேரத்தில விட்டுருந்தா அவளோட கழுத்தே வந்து சிவப்பா. அவ லைட்டா தலைய குனிச்சு வந்து டாட்ஜ் பண்றான். திரும்பவும் மறுபடியும் இன்னொரு ஒரு ஸ்வாட் அட்டாக்க வந்து என்ன அப்படின்னா அவன் மேல பண்ணும்போது, அவனும் திரும்ப ஜஸ்ட் மிஸ்ல வந்து என்ன அப்படின்னா இது பண்றான். ஆனா இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அவன் கழுத்துல வந்து என்ன அப்படின்னா லைட்டா ஒரு போடு விழுந்த ஒரு ரத்தமே வந்து எப்பலாம் மாறி மாறி சுட்டு கொஞ்சம் ஆழமா இறங்கியிருந்தாலும் இந்நேரம் பாடி கார்டு காலியாயிருப்பான். அப்படின்னு சொல்லும்போது கைய தட்டி ஷபாஸ்! உண்மையாவே நீங்க இப்ப தான் ரொம்ப சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பயங்கரமா சண்டை போட்டுருக்கீங்க. அப்ப இப்ப பயங்கரமா ஹீலிங் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் வேணாம்ப்பா, வேணாம்ப்பா நாங்க சண்டை கூட வந்து போடுறோம். இத பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பலாம் சொல்லக்கூடாதுப்பா. இது பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்கள ஹீலிங் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி காட்டும்போது ஹீரோ வந்து என்ன உள்ள வந்தான். ஹீரோ உள்ள வந்தோனே, மாஸ்டர் காப்பாத்துங்க. இந்த ஆள் என்னத்தையோ கொண்டு வந்துட்டு ஹீலிங் பண்ண போறேங்கிறான். காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும்போது, வாங்க மாஸ்டர். இது வந்து என்ன அப்படின்னா உண்மையாவே உங்களுக்கு ஹீலிங் பண்ணும். நீங்களும் வேணா இத பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவன் கைய வச்சு அவன் மூஞ்சில ஒரே ஒரு அடி. அடிய போட்டு அவன் கீழ விழுந்தோனே, இந்தா என்னோட கைய வந்து என்ன பண்ண நான் இப்ப தரேன். இப்ப பார்த்து வந்து செக் பண்ணு. எல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, எவனும் வந்து என்ன பார்க்கிறான். வாங்கி பார்த்துட்டு, என்னது இது? இது உண்மையாவே வாய்ப்பே இல்லையே. நேத்து நான் பார்க்கும்போது ஒண்ணுமே துடிக்கல. இப்ப என்ன எல்லா நேரமும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே அதான் நினைக்கிறான். நான் வந்து கல்டிவேஷன் பண்ணி, என்னோட நரம்புகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டேன். இப்ப எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சேர்ந்துருச்சு. பரவால்ல. இப்ப அடுத்த வேலைய வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சரி, நம்ம இப்ப அடுத்து வேற என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா, அந்த பாடிகார்டு வந்து உங்கள்ட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கும்போது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னமோ சொல்ல வந்தியே சொல்லு. இந்த மாரி ஒரு மீட்டிங் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா குடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன மெசேஜ்? ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அந்த இத வந்து பார்க்குறாரு. அதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி எழுதிருக்கு. ஜங்லி கிளான் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி அந்த மேரேஜ வந்து பண்ண போறாங்க. நீங்க மரியாதையா ஒதுங்கிக்கங்க. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்க எப்படி எனக்கு எந்தவித ஒரு மரியாதையும் குடுக்காம எழுதியிருக்காய்ங்க. மாஸ்டர் உண்மையாவே இவங்க வந்து என்ன அப்படின்னா, என்னவோ பண்ண போறாய்ங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரவால்ல. பார்த்துக்குவோம். என்னதான் செய்றாங்கங்கிறத நாமளும் பார்த்துக்குவோம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்து சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த மாரி அவனுங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி செஞ்சிருக்காங்கன்னா, அடுத்து வேற ஏதாவது ஒரு பிளானும் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாய்ங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவேள அவ ரொம்ப அழகா இருக்காள, அதனால வந்து என்ன அப்படின்னா, அவனுங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னா, ஆமா. அவள பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா, எனக்கும் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அவ உண்மையாவே ரொம்ப அழகா தான் இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து என்ன அப்படின்னா யோசிச்சு பார்க்குறான். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, அவ அழகாவே இருந்தாலும், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா பிடிக்காது. நான் யாரு? நான் எவன்லி டிவான். எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாரி பிடிக்காது. ஆனா இந்த ஜங்கிள் கிளான் அவனுங்க வந்து என்ன அப்படின்னா போன வாட்டி ஹெவன்லி டீமன் வந்தப்ப நம்ம பயந்து ஓடுனானுங்க. இந்த வாட்டி வந்து எப்படி இவனுங்க வந்து வந்திருக்கானுங்க? அவனுங்களுக்கு எப்படி இந்த தைரியம் முதல்ல கிடைச்சது? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு ஒரு பவுலியன் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவாரு. இந்த மாரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த ஜங்கிலி கிளான் வந்து என்ன அப்படின்னா, இத செய்றதே வந்து என்ன அப்படின்னா உங்கள அவமானப்படுத்துறதுக்கு தான். இது என்ன அப்படின்னா இந்த ஹெவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் அலையன்ஸ் புதுசா உருவாக்கியிருக்கு. அவனுங்க பண்ற வேலையா தான் இருக்கும். எப்படி இது வந்து என்ன அப்படின்னா தானா வந்துட்டு இருக்கு. இது சும்மா வந்து என்ன அப்படின்னா ஏதோ உங்கள
அவமானப்படுத்துறதுக்காக அவங்க செஞ்ச ட்ராப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பரவால்ல. அப்போ இதுதான் வந்து என்ன பண்ணா காரணமா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு ஹீரோவோட அந்த அறைய பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வரான். வந்துட்டு ஹீரோ கிட்ட எந்த ஒரு அனுமதியும் கேட்காம அவனாவே வந்து என்ன பண்ணான் அந்த கதவ தொறந்துட்டு, "தம்பி எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் உள்ள வந்து இந்த மாரி, "நீ தான் என்ன பண்ணா அந்த மோசமான ஆளா? உன்னைய பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரு, என்ன, ஏது எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு ஹீரோவ பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சுருவான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பட்டப்பேர வச்சு என்ன பண்ணா கூப்பிட ஆரம்பிச்சுருவான். அது மட்டும் இல்லாம அவன சுத்தி வந்து என்ன பண்ணா நெறைய காட்ஸையும் வந்து என்ன பண்ணா கூட சேர்த்து கூட்டி வந்திருப்பான். உடனே நம்ம ஆளுங்களும் வந்து என்ன பண்ணா தயாராகுறாய்ங்க அவங்க மேல வந்து சண்ட போடுறதுக்கு. அ "பேசாம வரியா? நம்ம 2 பேரும் வேணா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டுக்கலாம்." அப்படிங்கும்போது ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு, "பரவால்ல. நாம அப்படியே பண்ணலாம்." அப்படிங்கும்போது, "மாஸ்டர் என்னது இது?" அப்படிங்கும்போது, "வாப்பா நீ ஏன்பா இத பத்தி யோசிக்கிற? உன் மாஸ்டர் தான் ஒத்துக்கிட்டான்ல. அதனால அமைதியா இருக்கணும். சரி ஓகே. வா நாம வந்து என்ன அப்பன்னா கொஞ்சம் ஓரமா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணா இவன் போறான். "ஓகே. நீங்களும் வந்து என்ன அப்பன்னா கொஞ்சம் பார்த்து இருங்க. சொன்னது புரிஞ்சுச்சுல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்கள்ட்டயும் வந்து சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் அவன் வந்து பார்க்குறான். பரவால்ல. இவங்க வந்து அப்பன்னா நெறைய ட்ரெய்னிங் எடுத்துருக்காங்க. இப்ப தான் வந்து என்ன அப்பன்னா டெஸ்ட் பண்றதுக்கு வந்து அப்பன்னா ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டும் வந்து கிடைச்சிருக்கு. பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவும் அவனும் ரொம்ப தூரமா வந்து மேல போறாங்க. மேல போய் வந்து என்ன அப்பன்னா ஒரு நதிக்கரை கிட்ட வந்து போனதுக்கப்புறம், "ஓகேவாப்பா? இந்த இடம் ஓகேவா இருக்கா?" அப்படிங்கும்போது, "சரி ஓகே. ஆரம்பிக்கலாமா?" அப்படிங்கும்போது, "டேய்! நீ என்னடா இப்படி இது பண்ணிட்டு இருக்க? நீ வந்து என்னதான் ரூமர்ல வந்து சொன்ன மாரி கரெக்ட்டா தான் இருக்க. நீ சின்ன பையன் தான்டா." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் கையில இருக்கிற அந்த கத்திய எடுத்து திடீர்னு வந்து என்ன அப்பன்னா ஹீரோக்கு மேல வந்து என்ன அப்பன்னா தூக்கி போடுறதுக்காக வந்து பார்க்குறான். அந்த கத்திய எடுத்து அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து என்ன அப்பன்னா ஹீரோக்கு மேல வந்து என்ன அப்பன்னா தூக்கி போடுறதுக்காக பார்க்கும்போது, அந்த கத்தி வந்து போய் திடீர்னு குத்துது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோவே இல்ல. "என்னடா இது? இவன இங்க ஆளையே காணோம். என்னது இது?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணா பின்னாடி அவன் தலைய புடிச்சு, "தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? நீயாவே வலிக்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டியேடா" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "ஏய் நீ ஏதோ லக்னால இது எப்படினா பண்ணிக்கிட்டு இருக்கடா" அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அப்படின்னு வந்து கத்துற சத்தம் கேட்குது. என்னது இது? இது என்னவோ மாஸ்டர் குரலா இருக்கு. ஆனா அவரோட குரல் மாரி தான் இருக்கு. இது என்ன பிரச்சனையா இருக்கும்? இது 2 பேத்துல யாரோட குரல்னே தெரியல. அப்படின்னு சொல்லி பார்த்தோமா சுத்தி இருக்கவங்கலாம் இருந்துட்டு, "ஏய் உங்க மாஸ்டர்லாம் வேஸ்ட்டா. அவன் அங்க நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான். இப்ப நீங்களும் வந்து என்ன அப்படின்னா இங்க அடி வாங்க போறீங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவன் வாயிலே வந்து என்ன அப்படின்னா ஒரு உத. உதைச்சு வந்து என்ன அப்படின்னா அவனையும் வந்து என்ன அப்படின்னா பாடி கார்ட வந்து பறக்க விடுறான். அடுத்தடுத்து சுத்தி வந்து எல்லாரும் மாறி மாறி வருவாய்ங்க. எல்லாரையும் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா வந்து அடிச்சு போட்டுக்கிட்டே வந்து இருப்பாய்ங்க. அடுத்து அவனுக்கு பின்னாடி இருந்து என்ன அப்பன்னா ஒருத்தவனும் வந்து என்ன அப்பன்னா அடிக்க வருவான். அவனே வந்து என்ன அப்பன்னா அந்த இன்னொரு பாடி கார்டு இருக்கா, அவ வந்து என்ன அப்பன்னா குறுக்க வந்து பின்னாடி வரவனையும் என்ன அப்பன்னா சமாளிச்சுருவா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து என்ன அப்பன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி வந்து ஒரு ஷீல்ட் ஃபார்மேஷன் மாதிரி வந்து என்ன அப்பன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அவன் மண்டைய புடிச்சு அவன்கிட்ட இருக்க எல்லா அவனு எனர்ஜியையும் வந்து என்ன அப்பன்னா அப்படியே உறிஞ்சிட்டு இருப்பான். இது உண்மையாவே நல்லா இருக்கு. இவனா வந்து மாட்டிக்கிட்டான் பாவம். அடுத்த சீன்ல அந்த கூட இருந்த இன்னொரு பாடி கார்டும் வந்து என்ன அப்பன்னா, கூட இருந்த மத்த எல்லா சோல்ஜர்ஸையும் வந்து என்ன அப்பன்னா அடிச்சு கீழ போட்டு விடுறான். எல்லாரும் வந்து என்ன அப்பன்னா அடுத்து விழுந்த கிடைக்கும். சரி ஓகே. நீங்க வந்து என்ன அப்பன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாடி கார்டு அந்தமாரி பரவால்ல. சரி ஓகே. ஆனா யங் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஏன் வந்து என்ன அப்பன்னா இன்னும் வரல? அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே. யாரையும் வந்து கொல்ல வேணாம். எல்லாத்தையும் வந்து என்ன அப்பன்னா மெரிடியன்ல சீப் பண்ணி மட்டும் நம்ம தனியா வைப்போம். ஹீரோவும் வந்துடுறான். வந்துட்டே இருக்கும்போது ஓகே மாஸ்டர். நீங்க வந்து என்ன அப்பன்னா சொன்ன மாரியே நான் வந்து என்ன அப்பன்னா நல்லபடியா நடந்துக்குவேன். நான் வந்து அப்ப இன்னும் என்னோட பவர இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சரி ஓகே. இவன் ஏன் தனியா இப்படி பெனாத்திட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசிஷியன பார்த்து, சரி நீ என்ன? நீ பாட்டுக்கு இங்க நின்னுட்டு இருக்க அப்படிங்கும்போது, நான் வந்து என்ன அப்பன்னா இவங்கள டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாவே வந்து என்ன அப்பன்னா இவங்களோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது, ஆனா இன்னும் வந்து என்ன அப்பன்னா நெறைய பேர் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே. அப்படின்னா ட்ரெய்னிங்க டபுள் ஆக்கிரு. அப்படிங்கும்போது என்ன சொல்றீங்க? அப்படிங்கும்போது, ஆமா. எல்லாருக்கும் வந்து என்ன பண்ண ட்ரெய்னிங்க குடுத்துரு. எனக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணா தோக்கறது பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன பண்ற எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணா ட்ரெய்னிங்க டபுள் பண்ணிரு. டபுள் பண்ணி இன்னும் வந்து என்ன பண்ணா அவங்கள பவர்ஃபுல்லா மாத்திடு. அதுதான் எனக்கும் பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா அங்க வந்து ஓகே மாஸ்டர் நீங்க சொன்னபடியே செஞ்சுர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அடுத்து எல்லாரையும் வந்து என்ன பண்ணா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு விருந்து வந்திருப்பாய்ங்க. அவன வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து கொல்லாம பாதி உயிர் இருக்கிற மாரி வச்சும் வச்சிருக்காரு. அந்த இன்னொரு ஃபியான்சி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா வந்துருவா. வந்துட்டு அவ வந்து பார்க்கும்போது இவன் தலைய வந்து குனிஞ்சுவான். பார்க்கவே மாட்டான். என்னடா அது? இவனும் வந்து பார்க்குறான். அந்த எல்டரும். என்னது இது? இவன் ஏன் இப்படி இது பண்றாய்ங்க? என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவன் தலைய வந்து என்ன அப்படின்னா, தூக்குறதுக்கே வந்து என்ன அப்படின்னா, பயந்து நடுங்கிட்டு இருக்குவான். அவன் அந்த சாப்ஸ்டிக்க கூட எடுக்கிறதுக்கு வந்து பயந்துட்டு இருப்பான். என்னாச்சு? ஏன் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது, அவன் வந்துட்டு என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டீங்களா? அதுமாரி, ஆமா போட்டோம். அவனுக்கு புரிய வைக்கிற மாரி வந்து என்ன அப்படின்னா நான் சொன்னேன். அதுல அவனும் வந்து என்ன அப்படின்னா சரியா புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவனும் வந்து என்ன பண்ணான், திடீர்னு வந்து என்ன பண்ணான், தலைய தூக்கி ஹீரோவ பார்க்குறான். பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணான், பயங்கரமான ஒரு ஆரா வந்து என்ன பண்ணான் வெளிப்பட்டு இருக்கும்போது, அத பார்த்தே வந்து என்ன பண்ணான், இன்னும் பயந்துர்றான்.
பயந்துட்டு இன்னும் வந்து மனசுக்குள்ளேயே வந்து என்ன பண்ண நினைச்சு பார்க்குறான். ஹீரோ வந்து என்ன கொடூரமா அவன பார்த்துக்கிட்டு இருக்க மாரியே. இந்த பயத்துல இருக்கும்போதே வந்து என்ன பண்ணா, அவனோட மெரிடியன்ஸ்ல ஏதோ வந்து எப்படின்னா பிரச்சனையான மாரி அப்படின்னா திடீர்னு வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருக்கிற எல்லா டேபிள் எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா, கத்திட்டு எல்லாத்தையும் அப்படியே கீழ கொட்டி விட்டுறான். உடனே அவ இருந்துகிட்டு அவளோட மாஸ்டர வந்து எப்படின்னா கூப்பிட்டு அங்கருந்து தப்பிச்சு போறான். "இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து, "பரவால்ல. இப்பதான் வந்து எப்படின்னா வேலை செய்தா" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜான் கிளான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட பேட்ரிட்ஜ் வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னது இது? இவன் போய் போய் அவன்ட்ட போய் தோத்து போயிட்டான் பாரு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வெறும் உட்கார்ந்திருந்த பையன்னு சொல்லியிருந்தான். அவன்ட்ட போய் தோக்க போறான். இல்ல அது மட்டும் நார்மலா இல்ல. கூட இருந்த 2 பேரும் வந்து என்ன அப்படின்னா, ஃபுல்லா எல்லா நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்கங்கும்போது, இது எதுக்கு? இது வாய்ப்பே இல்ல. எப்படி இது நடந்தது? அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம யங் மாஸ்டர் அவரோட மெரிடியன் என்ன அப்படின்னா ஃபுல்லா லாஸ் ஆயிருச்சு. அவரால அடுத்து மாஸ்டர்ஸ் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. அப்படின்னு இன்னொன்னு, ச்சே! ஏற்கனவே வேற ஒரு வாட்டி வந்து நான் ஹெவன்லி டீமன் அவன் வந்தப்ப வந்து என்ன அப்புறம் நாங்க பயந்து ஓடிட்டோம்ன்னு சொல்லி எல்லாரும் வந்து எங்க கேவலமா பேசுனாய்ங்க. இப்ப திரும்பவுமா? பரவால்ல. யார் வந்து எங்கள இது பண்ணாலும் நாங்க எதையும் வந்து இது பண்ண மாட்டோம். அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது எல்லாரும் வந்து என்ன அப்புட்னா உள்ள வந்து என்ன அப்புட்னா மார்ச் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹீரோவோட அந்த இதுக்குள்ள. இவன் வந்து என்ன அப்புட்னா பார்த்துட்டோன்னு சொல்றான். இந்த மாரி நெறைய பேர் வந்திருக்காய்ங்க. பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து என்ன அப்புட்னா உள்ள வந்துட்டாய்ங்க. இவங்க ஏதோ பண்ண போறாய்ங்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து என்ன அப்புட்னா அந்த பாடி கார்ட் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே. அவங்க என்ன பண்ணாலும் பரவால்ல. நாமளும் நம்மளால என்ன பண்ண முடியுதோங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாஸ்டர் வந்து வந்திருந்தாரு. அவரு உண்மையாவே ஒரு பெரிய ஆள் மாரி இருக்கு. அவர் உடம்புலேருந்து வெளியாகக்கூடிய அந்த கீய வச்சே நான் கண்டுபிடிச்சுட்டேன். பரவால்ல பார்த்துக்கலாம். யாரா இருந்தாலும் சரி. அவங்கள வந்து என்ன அப்புறம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். நாங்களும் வந்து பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுங்க உண்ம சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கும்போது அடுத்து இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி இவங்க கூட வந்து இருக்காங்களே, இவங்க எல்லாம் எப்படின்னா உண்மையாவே லாயல்டியால இருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல. ஆனா எனக்கும் வந்து தெரியல. எதனால வந்து என்ன அப்படின்னா இருக்கிறானுங்கன்னு. அவங்க இவங்க மேல வந்து அப்படின்னா நெறைய பயத்த விதைச்சிருக்காங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, அந்த இன்னொரு ஆக்ஸ் கேங்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்காய்ங்க. அவைங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவைங்க. அவைங்க எல்லாருமே வந்து என்னப்பா ரொம்ப கொடூரமானவங்களா தான் இருப்பாய்ங்க அப்படிங்கும்போது, "அப்படியா? சரி ஓகே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவைங்க எல்லாரும் வந்து என்ன பண்ண ஒரு கொடூரமானா நாமளும் கொடூரமானவங்க தான். பயத்த வச்சு தான் வந்து அப்புறம் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும். நம்மகிட்ட வந்து என்ன அப்படின்னா பவர் அதிகமா இருந்துச்சுன்னா போதும். நாமளும் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லும்போது, அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். இவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னா இவன் சின்ன பையனா இருக்கையில இவன மட்டுமாவது கூப்பிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மொத்த இடமும் வந்து என்ன அப்படின்னா எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். சீக்கிரம் நீ மட்டுமாவது தப்பிச்சு போயிரு. அதுதான் என்னோட அப்படின்னா ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிக்கும்போது, இவன் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது, சைடுல வந்து என்ன அப்படின்னா இன்னொரு ஆள் வந்து வந்துருவான். அவன் வந்து என்ன அப்படின்னா வந்தோனே இவன் வந்து அவன பார்த்துட்டு, ஐயா வந்து என்ன அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க கால்ல கூட விழுகுறேன். உங்க கால பிடிச்சு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து என் பையன மட்டுமாவது விட்டுருங்க. ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே. இப்ப நான் உன்ன விட்டுர்றேன். திரும்ப வந்து என்ன அப்படின்னா ரிவெஞ்சுக்கு வரணும்னாலும் வா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ வந்து என்ன அப்படின்னா தலைய வெட்டி அனுப்பிச்சுருவான். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா இவனால வந்துன்னா அங்க வந்து கத்திட்டு அழுக மட்டும் தான் முடிஞ்சுச்சு. பவர் இல்லாம இருந்ததுக்காக காரணம் வந்து என்ன இதுதான். கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா நான் பவர ஏத்திக்கிட்டே ஆவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நெனச்சும்போது, சரி ஓகே. நம்ம கிட்ட அந்த பவர் இருந்துச்சுனாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உன்கிட்ட காமிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஒரு கதவுட்ட வந்து போறான். கதவுட்ட போயிட்டு அந்த கதவ வந்து தொறந்து வந்து காமிக்கிறான். ஒரு மாரி ஒரு வெளிச்சத்துல வந்து இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். "என்னது இது?" அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி வந்து பார்க்கும்போது, அவன் இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் வந்து என்ன அப்படின்னா இந்த மாரி ரொம்ப கொடூரமானவங்க அப்படி இப்படின்னு பில்டப் போட்டுருந்தாங்களோ, அவங்களே எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு ஹீரோ வந்து அடிச்சு வச்சிருப்பான். "நீங்க தானடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் நாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபுல்லா என்னோட லாயல்ட்டியே தரேன். நான் உங்க கூடயே வந்து இருக்கிறோம் சார்." அப்படின்னா, "சரி, சரி. இனிமே நீங்க அவங்க கூட வந்து இருக்கக்கூடாது. அந்த ஜோல் கேனுக்கு நீங்க வந்து என்ன அப்படின்னா ஏதோ பணம்லாம் குடுத்து இது பண்ணுவீங்களாம்ல, புரொடெக்ஷன் ஃபீஸ் மாரி. அதெல்லாம் இனிமே குடுக்காதீங்க." அப்படி சொல்லும்போது, "சார்" அப்படிங்க "ஆமா. இனிமே வந்து என்ன பண்ணா, நீங்க அந்த மாரி எதுவும் வந்து குடுக்கக்கூடாது. அப்படியா? சரியா? ஓகேவா? சரி ஓகே சார்." அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்கருந்து போயிறாய்ங்க. அடுத்த நாள் வந்து என்ன அப்புட்னா, இந்த மாரி அவன்கிட்ட வந்து எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த மாரி இதுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாரி செய்வாய்ங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்புட்னா, அந்த பேட்ரிட்ஜ் வந்து என்ன அப்புட்னா கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. என்னது நம்மளே வந்து என்ன அப்புட்னா அவங்க ஏமாத்திட்டாய்ங்களா? நம்ம முதுகுல வந்து குத்திட்டாய்ங்களா? அப்படின்னு இல்ல தெரியல. ஏதோ ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க தான் வந்து என்ன அப்புட்னா எல்லாரையும் அடிச்சு வந்து அப்புறம் இது பண்ணிட்டாய்ங்க. இருந்தாலும் வந்து என்ன அப்புட்னா இத நான் வந்து விடமாட்டேன். போன வாட்டி தான் வந்து என்ன அப்புறம் ஏதோ ஹெவன்லி டீமன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்னோட கிளான் மானத்தையும் வாங்கிட்டானுங்க. ஏன் இந்த வாட்டி அந்த ஹெவன்லி டீமனே இறங்கி வந்தாலும் கூட பரவால்ல. நான் வந்து என்ன அப்பனா விடமாட்டேன். என் கிளான் மானத்த நானே காப்பாத்துவேன். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது இவன் வந்து போனான். போயிட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சும்போது, "ஏன் என்னாச்சு? என்ன விஷயம் இப்ப சொல்லணும்?" அப்படிங்கும்போது, "இல்ல நான் உங்கள்ட்ட வந்து என்ன அப்பனா ஒரு விஷயம் கேட்கணும். கண்டிப்பா வந்து என்ன அப்பனா நெறைய பேர அவங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்படி நாங்க நெறைய பேர கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, நம்மளால இவங்க எல்லாத்தையும் வந்து என்னமா சரி பண்ண முடியுமா? அவங்க எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
பரவால்ல. அதுக்கு தான் நாமளும் வந்து என்ன அப்படின்னா இங்க வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு ஏரியாவுக்கு வந்து வந்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எஸ்கார்ட் ஏரியா மாரி. இங்க வந்து பொருள வந்து குடுப்பாங்க. பாடி கார்டு இந்த மாரி வேல இருப்பாங்க. பாடி கார்டு இருக்கிற இந்த இதுக்கு நாம ஏன் வந்திருக்கோம்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உள்ள போயிட்டு, "தம்பி எங்கள உள்ள விடு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார். சாதாரண ஆள்களலாம் செக் லீடர் பார்க்கறதுக்காக உள்ள வரமாட்டாரு." அப்படிங்கும்போது, "தம்பி நான் உன்ன செக் லீடர பார்க்கணும். என்ன உள்ள விடு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ வந்து என்ன அப்படின்னா திரும்ப சாதாரண ஆளு உள்ள விடமாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சார். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணான் வழி விட்டான். நீங்க உள்ள விட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லி அவனும் கிரீட்டிங்ஸ் குடுத்துட்டு உள்ள வந்து போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு உள்ள போம்போது அந்த கார்டும் வந்து கூட முன்னாடி வந்து இந்த மாரி, "சார் உங்கள பார்க்கறதுக்காக ஆள் யாரோ வந்திருக்காங்க. ஏதோ முக்கியமான ஆளுன்னு சொல்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது, இவனும் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, "சரி ஓகே. சீக்கிரம் வந்து என்ன பண்ணா உங்க மாஸ்டர வந்து வர சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் வந்து என்ன பண்ணா, "நீங்க யாரு என்ன எல்லாம் எனக்கு தெரியல. மாஸ்டர் வந்து என்ன பண்ணா அவ்வளோ சீக்கிரமாலாம் வர சொல்ல மாட்டாரு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே. அவர்ட்ட போய் வந்து என்ன அப்பன்னா, ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லி சொல்லு போ. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ப்ளூ மூனா? என்ன சொல்றான் இந்த ஆளு? அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே. நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். அவனே வந்து இப்ப நம்மள தேடி வருவான்பா. அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த ஆள் இப்படி சொல்றான்? அப்படியே பாடி கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா அந்த கதவு வந்து தொறந்துகிட்டு, அந்த இடத்துல மாஸ்டர் அந்த ஆளே ஓடி வரான். மாஸ்டர் உங்கள பார்த்ததுல வந்து என்ன பண்ணா சந்தோஷம். நான் வந்து என்ன பண்ணேன் உங்களுக்கு தேவையான உதவிய வந்து செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துர்றான். சரி, மாஸ்டர் இது என்ன இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, அவன் வந்து என்ன பண்ணுவான் சொல்றான். இந்த ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லி சொல்றது இவங்க என்ன அப்படின்னா சாதாரண பாடி கார்டு இந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே வந்து அப்படின்னா டீமன் காலத்துல இருந்தவைங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா இங்க சாதாரண இந்த வேலைய செஞ்சுட்டு இருந்துக்கங்க. இந்த ப்ளூ மூன் அப்படிங்கிற இந்த வார்த்தைய சொன்னா போதும். இவங்க வந்து என்ன அப்படின்னா நமக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த பாடி கார்ட்ட சொன்னான். சொல்லிட்டு இந்த மாரி எனக்கு நெறைய சோல்ஜர்ஸ் வந்து வேணும். உன்னால ஏற்பாடு பண்ணி குடுத்துரு அப்படிங்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். பார்த்தாக்கா சொன்ன மாரியே வந்து என்ன பண்ணா நெறைய சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணா எல்லாரும் வந்துர்றாங்க. சரி ஓகே. இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டிட்டு வந்துட்டோம். இவங்கலாம் வந்து அப்புறம் ஒரு சிலர் ரொம்ப டேலண்டானதாவும் இருப்பாங்களா? இவங்க நமக்கு லாயலாவும் இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா அவன்ட்ட கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே. நம்ம என்ன ஏதுன்னு அத பார்த்துக்கலாம். அடுத்து நமக்கு நடக்கல தான் தெரியும். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்பா அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி சார். இருந்தாலும் அந்த ப்ளூ மூன் அந்த விஷயம் வந்து அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூ மூன்ங்கிற ஒரு விஷயத்துக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, இவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா டீமன் கல்ட்ட முதல்ல இருந்தவங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த கல்ட் காலியானதுக்கப்புறம் இங்க வந்து என்ன அப்படின்னா பாடி கார்ட்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி சார். அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து என்ன அப்படின்னா சரின்னு சொல்லிக்கிறான். சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்த அடுத்த வேலைய வந்து என்ன அப்படின்னா பார்க்கறதுக்காக தயாரா இருப்போம். அப்படின்னு சொல்லிறான். சரி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே. அடுத்து நம்ம வேற அந்த ஹவுஸுக்கு வந்து என்ன அப்படின்னா அங்கேயே போவோம். அங்க போயிட்டு அடுத்து திரும்ப இன்னொரு ஒரு இடத்துல இந்த ஆக்ஸ் கும்பல்ன்னு இருந்தாங்களே, அங்கேயும் போய் 2 இடத்துல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கும்போது, சரி ஓகே சார். நாங்க நீங்க சொன்ன மாரியே வந்து என்ன அப்படின்னா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து போக ஆரம்பிச்சுருவான். இவங்க 2 பேரும் அங்க போய்க்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு இன்னொரு பக்கம் அந்த ஹவுஸ் கிளான்ல வந்து என்ன அப்படின்னா, இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான் வந்துருவான். அந்த தாடி வச்ச அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்துருவான். வந்துட்டு, "நீ எவ்வளோ தைரியம் வந்து என்ன அப்படின்னா எங்களையே வந்து என்ன அப்படின்னா ரெபெல் பண்ணுவ?" நீ மரியாதையா வந்து நான் அப்பனா இப்பயே ஒத்துக்கோ. சரண்டர் ஆயிட்டேன்னா. அதனால உன்ன அப்பனா நான் சும்மா விட்டுர்றேன். இல்ல நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்காது. அப்படிங்கும்போது உடனே முன்னாடி வந்து எங்கனால இனிமே உங்களுக்காக எந்த ஒரு பணமும் குடுக்க முடியாது. சரியா? இத நீ வந்து என்ன அப்பனா முன்னாடியே புரிஞ்சுக்கோ. எங்களால கண்டிப்பா குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிக்கும்போது இவன் வந்து இப்பதான் திடீர்னு ஆனா ஒரு பிரசன்ஸ் ஆறா இங்க வருது. இது என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவன வேலையாள கூப்பிட்டு, "ஏய் இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்துக்க. சரியா? நான் வெளிய போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்து வரான் அந்த கிழவன். இந்த இடத்துல வரக்கூடிய ஆந்தா ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. இந்த ஆராக்கான இடத்த என்னவா இருக்கும்? ஒருவேள ஒரு பெரிய மாஸ்டர் இங்க இருப்பானோ? அப்படின்னு சொல்லி பார்த்தும்போது ஹீரோவும் அவனும் அந்த இதுக்கு மேல தான் இருப்பாங்க. மரத்துக்கு மேல தான் இருந்துட்டு. திடீர்னு அவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா கீழ இறங்கி வருவாங்க. வந்தோனே, "நீங்களா? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவன்ட்ட கேட்கும்போது, "ஆமாண்டா கிழவா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏய் மரியாதையா பேசுடா. என்னடா இது பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணான், அவன் வாள வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து பார்க்குறான். ஓகே. இங்க என்ன பாடிகார்டு தான் வந்து என்ன பண்ணா பெரிய ஆள் மாதிரி இருக்கான். இவன் வந்து என்ன பண்ணா சும்மா டம்மி மாரி தான் இருக்கான். இவனோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஒண்ணும் எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. சரி ஓகே. இதுக்கு நீ வந்து என்ன அப்பா பதில் சொல்லி தான்டா ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து என்ன பண்ணா வெட்டுறதுக்காக வரான். இவனே அந்த பாடிகார்டும் வந்து என்ன பண்ணா உள்ள புகுந்து அ ஹீரோ வந்து என்ன பண்ணா கார்ட் பண்ணதுக்காக உள்ள வந்துருவான். அவன் வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து அடிக்கும்போது, "பரவால்ல இந்த வாட்டி வந்து என்ன பண்ணா நீ உன்னோட மூவ வந்து அப்பனா கரெக்ட்டா பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணா அவைங்க 2 பேரும் மாறி மாறி அடுத்தடுத்து சண்டை போட்டுப்பாய்ங்க. இந்த கிழவன் வந்து என்ன அப்பன்னா, அவனோட டெக்னிக்ஸ ஒண்ணு ஒண்ணா வந்து என்ன அப்பன்னா பயன்படுத்தி ஒண்ணு ஒண்ணா அடிப்பான். "பரவால்லடா தம்பி, உன்னோட டெக்னிக்கும் வந்து என்ன அப்பன்னா உண்மையாவே நல்லா தான் இருக்கு. உன்னைய நான் வந்து என்ன அப்பன்னா குறைச்சு எடை போட்டுட்டேன்னு வந்து நெனைக்கிறேன். பரவால்ல, இருந்தாலும் என்ன அப்பன்னா இதையும் நீ வந்து என்ன அப்பன்னா சமாளிச்சு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சண்டை போட வந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு அடியும் வந்து என்ன அப்பன்னா, அந்த கிழவன் அவனோட பவர வந்து என்ன அப்பன்னா பயன்படுத்தி அடிச்சுட்டு இருக்கான்.
இருந்தாலும் வந்து அப்படின்னா நம்ம பாடி கார்டு வந்து அப்ப எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து வந்து அப்ப சமாளிக்கிறான். ஒவ்வொரு அடியா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு இது வந்து அவன் எப்படின்னா மோஷன் ஃபார்ம்லெஸ் செட்டிங். இந்த வந்து எப்படின்னா சமாளி அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொரு ஒரு அடியையும் அடிக்கிறான். அதையும் வந்து என்ன அப்படின்னா இவன் வந்து டாட்ஜ் பண்ணிறான். பரவால்ல. நீ வந்து என்ன அப்படின்னா இதையும் வந்து டாட்ஜ் பண்ணிட்ட. இது வந்து என்ன அப்படின்னா என்னோட பெஸ்ட்டான அட்டாக்கு. இத நீ எப்படி தடுக்குறங்கிறத பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு அடிய வந்து அடிக்கிறான். அதையும் வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து தடுத்துருவான். அவன் வந்து அத தடுத்துட்டு இருக்கும்போதே சைடுல பார்த்தாக்கா, அந்த கிழவன் வந்து பாடி கார்டு மேல வந்து பயன்படுத்துறதுக்காக அவன் கையில வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாம்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி மாரி என்ன அப்படின்னா சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பான். இந்தா இதையும் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அத வச்சு இன்னொரு ஒரு அடி அடிச்சுருவான். அதையும் வந்து அப்படின்னா அவன் வந்து லைட்டா அந்த ஜஸ்ட் நேரத்துல வந்து அப்படின்னா தப்பிச்சு அங்கருந்து போயிருவான். அந்த கிழவன் பார்த்துட்டு, "பரவால்ல. நீ இதுலேருந்தே வந்து அப்படின்னா சர்வைவ் ஆகியிருக்கிறியா? உன்னோட மார்ஷியல் டேலண்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் உனக்கு வேணா ஒரு வாய்ப்ப தரேன். நீ வேணா எங்க ஜுவல் கேன்ல வந்து என்ன அப்படின்னா நீயும் வந்து சேர்ந்துரு. நான் உனக்கு கண்டிப்பா நானே கூட உனக்காக ட்ரெய்னிங் கூட குடுப்பேன். சரியா? வந்துர்றியா? இந்த தேவையில்லாம இந்த கோல்டன் வால் மேர்ச்சன்ட் இவங்க கூடலாம் நீ நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, "உன்னால என் மாஸ்டரோட டெக்னிக்ஸ விட இதா பண்ண முடியாது." அப்படிங்கும்போது, "உனக்கு உண்மையாவே ரொம்ப அரகன்ட் தான்டா. சரியா? நான் உனக்கு குடுக்குற வாய்ப்ப வந்து என்ன அப்படின்னா நீ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோ. என்ன எங்க செட்ல வந்து சேர்ந்துர்றியா? இந்த மாரி செட்ல இருந்தா தான் உன்ன மாரி வீரனுக்குலாம் கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா என்னால பண்ண முடியாது. என் மாஸ்டர் தான் வந்து என்ன அப்படின்னா கெத்து. உன்னோட அட்டாக் எதுவும் வந்து என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா என் மாஸ்டர் அளவுக்கு பெருசா இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு என்ன அப்படின்னா அடிக்கிறதுக்கு வரான். பார்த்தா வந்து என்ன அப்படின்னா, "நான் சொல்லி வந்து என்ன அப்படின்னா நீ கேட்கல. ஆனா அதுக்கான விலைய வந்து அப்படின்னா நீ தான் குடுத்தாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் என்ன அப்படின்னா அந்த கிழவன் வந்து என்ன அப்படின்னா திரும்ப ஒரு அடி வந்து அடிக்க போறான். அவன் திரும்ப இன்னொரு வந்து அடிக்கும்போது, இவனோட தோள்பட்டையிலே வந்து என்ன அப்டின்னா, அவனோட ஸ்குவாட வந்து எறக்கிடுறான். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கமெண்ட் எதாவது இருந்தால் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இந்த லாங் வீடியோ போடலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி மூவி வேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு.